அன்பர்களே, தோழர்களே, ஆரம்பமாக உங்களுடைய முன்னிலையில் மௌலவி ரஹ்மத்துல்லா ஃபைசி புனிதமிக்க லைலத்துல் கதருடைய மகத்துவத்தையும் அதனால நாம் அடைந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பரக்கத்தையும், அதாவது அதனுடைய குறிக்கோளையும் தெளிவுபட சொன்னார். சென்ற வருஷம் லைலத்துல் கதருடைய இரவுல இருந்த எத்தனையோ மக்கள் இந்த லைலத்துல் கதர்ல இல்லை, அதாவது மௌத்தா போயிட்டாங்க. அப்ப இந்த வருஷம் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் இருப்பாங்களாங்கிறதுக்கு நிச்சயம் இல்லை. அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனாலும் நம்ம துவா கேட்கும் நல்லா எடுத்து, யா அல்லாஹ் இது போன்ற இன்னும் பல லைலத்துல் கதருடைய இரவு வணக்கத்தை எங்களுக்கு நசீபாக்கி வை அல்லாஹ் என்று நம்ம துவா கேட்டுக்கொள்ளும். ஏன்னா இந்த இரவில் அல்லாஹ் துவா கபூல் செஞ்சுக்கிட்டான். நமக்கு இன்னும் பல இரவுகள் கிடைக்க கூடும். அல்லாஹ் தன்னுடைய கருணையினால கொடுக்கலாம். ஈமானுடைய அடிப்படையில் பாருங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, மன் காம ஃபீ லைலத்துல் கத்ரி ஈமானம் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவையில் ஈமானுடனே இஹ்திசாபுடனே ஒரு மனிதன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருப்பானேயானால் அவனை கொண்டு நிகழ்ந்த முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக அந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்போ கருணை நபி அவர்கள் ஈமானம் வ இஹ்திசாபன் என்று சொன்னாங்க. அதுல நாம கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டோம். அப்ப யாருக்கு சொன்னாங்க? ஈமான் கொண்ட மக்களுக்கு தான் சொன்னாங்க. ஈமான் கொண்ட தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. முன்னால இருந்தது சஹாபாக்களுக்கு முன்னால சொன்னாங்க. லைலத்துல் கத்ருடைய புனிதமிக்க இரவையிலே ஈமானுடனே இஹ்திசாபுடனே மன் காம, அதுல யார் அந்த இரவையிலே நல்வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு பரிசு, அன்பளிப்பு, அல்லாஹ்வுடைய கொடை என்ன? ஒஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவரில் இருந்தும் நிகழ்ந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஈமானுடனே லைலத்துல் கத்ருடைய இரவையில் சொன்னது இருக்குங்களே, அதை நாம கொஞ்சம் நல்ல விதமாக விளக்கும். ஏன்னா ஈமான் கொண்டவர்கள் தான் லைலத்துல் கத்ரை கொண்டாடுவாங்க. இது நமக்கு வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய இரவையில ஈமானுடனே இஹ்திசாபுடனே, உங்களுடைய கவனத்தை என் பக்கம் திருப்பறதுக்காக அது ஒரு தடவை 3 தடவை திருப்பி திருப்பி, அது என்ன ஈமான்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு எந்த முக்கியத்துவத்தை, இதற்கு எந்த ஒரு உயர்வை, சிறப்பை அருள் அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்திருக்கிறாங்களோ, இதை பத்தி அறிவித்திருக்கிறார்களோ, அதை ஈமான் கொண்டவனாக இந்த இரவுல வணங்கினால்தான் அவனுக்கு அந்த இரவனுடைய பரக்கத்து கிடைக்கும். समझो मौलवी साहब क्या बोल रहा हूं, समझो अच्छा। मन काम फी लैलतिल कद्री ईमानम व इहतिसाबन, அப்ப ஈமான் கொண்ட அடியார்கள் தான் லைலத்துல் கத்ரை கொண்டாடுவாங்க. ஈமான் கொள்ளாதவர்களுக்கு லைலத்துல் கத்ருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படி இருக்க இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல இஹ்திசாப் என்று சொல்றது இருக்குல்ல, இஹ்திசாபன் என்று சொன்னா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவையில எந்த நன்மைகளை வாக்களிக்கப்பட்டிருக்கும் அந்த நன்மைகளை ஆதரவு வைத்தவனாக, முன்னால சொல்லு ஈமான் கொண்டவனாக. அப்ப ஈமான் கொண்டதுண்டா என்ன? ஈமான் கொண்டவர்கள் தானே லைலத்துல் கத்ரை கொண்டாடுவாங்க. அப்படின்னா அதனுடைய கருத்து என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவுக்கு இந்த முக்கியத்துவத்தை, இந்த மரியாதை, இதற்கு ஒரு உயர்வு அல்லாஹ் கொடுத்தார்களே, அதை ஈமான் கொண்டவனாக, ஈமான் கொண்டதனால் ஒப்புக்கொண்டவனாக, அதை அங்கீகரித்தவனாக, அதை உண்மை என்று ஒப்புக்கொண்ட நிலையில அந்த இரவுல கண்ணு முழிச்சால் தான் அவனுக்கு அந்த பரக்கத்து கிடைக்கும், லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கும். நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. நாம் அல்லா இடத்துல, அதாவது இப்ப நான் சொல்ல போற வாசகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக.
அப்படி ஒரு துர்பாக்கியம் இந்த இஸ்லாத்துல இருக்க முடியாது என்பது என்னுடைய ஒரு நல்ல நம்பிக்கை. அப்படி ஒரு துர்பாக்கியசாலி இருக்க மாட்டான் இஸ்லாத்துல. என்ன லைலத்துல் கத்ர் இருந்தா அதுக்கு மட்டும் என்ன ஒரு தனி விசேஷம்? மற்ற இரவு போல அது ஒரு இரவு தானே என்று நினைத்தவனாக இந்த இரவெல்லாம் அவன் கண்ணு முழித்தால் பலனை பெற்றுக் கொள்ள மாட்டான் என்பது அந்த ஹதீஸுடைய கருத்து. அப்ப அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு பற்றி அல்லாஹ் என்ன உயர்வு சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உயர்வுகளை சொன்னாங்க, அதை முந்தி அவன் ஈமான்ல தரிப்படும். அதன் பேர்ல அவன் ஈமான் கொள்ளணும், அதாவது அதன் விசுவாசம் கொள்ளணும். லைலத்துல் கத்ரை பத்தி அல்லாஹு தஆலா சொன்னது உண்மைதான். நிச்சயமாக இந்த இரவுக்கு எந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த முக்கியத்துவம் உண்மைதான் என்று ஈமான் கொள்ளும். அதற்கு அடுத்தபடியாக லைலத்துல் கத்ருடைய உயர்வை பற்றி அருமை நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சிறப்புகளை சொன்னார்களோ அது அனைத்தும் உண்மைதான், மெய்தான் அது என்ற உணர்வுடனே, என்ற நன்னம்பிக்கையுடனே இந்த இரவில கண் விழித்து வணங்கினால்தான் லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் அவனுக்கு கிடைக்குமே தவிர, இப்ப நான் சொன்னேனே அப்படி ஒரு துர்பாக்கியம் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இஸ்லாத்துல அப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியாது. இருந்தா அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. ஏன்னா லலையத்துல 365 நாள் இல்லை, 365 இரவு இருக்கு. அதுல ஒரு இரவு லைலத்துல் கத்ர். அதற்கு மட்டும் என்ன அப்படி ஒரு தனி விசேஷம்? மற்ற இரவு போல அது ஒரு இரவு தானே என்று நினைப்பானே, ஆனால் ஈமான் போல். நல்லா விளங்கிங்க நீங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருவார்களோ, விளங்குச்சுங்களா? எந்த வஸ்துவுக்கு அது அற்ப வஸ்துவா இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு உயர்வை கொடுத்துட்டால் அது உயர்ந்தது தான். ஏன்னா ஈமான் அதுல தான் நிற்கும். எப்படி போல உதாரணம் சொல்றேன். ஒரு மனுஷன் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக போனான். அங்கே போய் அவன் புனிதமிக்க காபாவை, அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை, அல்லாஹ்வுடைய அந்த திரு வீட்டை பார்த்ததற்கு பிறகு இதை விட அழகான கட்டடங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் கட்டப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அழகு நிறைந்த கட்டடமாக கூட இது காட்சி அளிக்க இல்லையே. நாம ஊர்ல கட்டி இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா கூட இல்லையே. அப்படி ஒரு மனுஷன் அதை ஒப்பிட்டு அப்படி இருக்க இப்படி 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பல நாட்டில இருந்து வரதுக்கு செலவு வித்தியாசமா இருக்கு. நம்ம நாட்டில இருந்து போறதுக்கு 15,000 ரூபாய் செலவாகுது. அப்ப இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அல்லா கொடுத்து இப்படி இல்ல 30 லட்சம் மக்கள் இப்படி வெளிநாடுகள்ல இருந்து வந்து சிரமப்படுற மாதிரி எல்லாம் ஆக்கி வச்சாங்க. அப்படி பார்க்க போனா இப்படி ஒரு விசேஷம் ஒண்ணு காணமே. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஏன்னா இப்படி வாசங்களை வாயால சொல்லவே கூடாது. அதாவது உதாரணத்துக்காக சொல்றேன். அப்படி ஒரு மனுஷன் நினைப்பானே, ஆனால் அவனுடைய ஈமான் அந்த செகண்ட் போயிடும். ஈமான் அப்போ போயிடும் வெளியே, விளங்குச்சு. அதற்கு பிறகு இப்ப காபாவை தவாஃப் செய்யும் பொழுது, வலம் வரும் பொழுது, இது என்ன நின்று ஒரு பக்கம் தொழுதுட்டு போறது விட்டு இப்ப சுத்திக்கிட்டு லப்பைக்கு சொல்லிவிட்டு சுத்தி வர வச்சிருக்கிற அல்லாஹு தாலா. ஆக அல்லாஹு தாலா எதற்கு எந்த அந்தஸ்து கொடுத்தான், அதுல தன்னுடைய சிற்றறிவை கொண்டு அல்லது ஷைத்தானுடைய வந்து ஊசாட்டங்களுக்கு வழிபட்டு அதை லேசு காணுவானே. ஆனால் ஒரு மனிதரை அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அவர் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வந்து மக்கள் அந்த காபாவை பத்தி விசாரிக்கும் பொழுது சற்று தகாத வார்த்தையை அந்த மனுஷன் சொல்லிவிட்டார். அந்த மாதிரி 1000 கட்டடம் நான் கட்ட வேண்டார். அந்த சொல்லோட மறுபடியும் அவர் மௌத்தா போற வரைக்கும் பேச்சு நிடுப்பு. அதாவது அது கடைசி சொல்லா போயிடுச்சோம். அதற்கு பிறகு அவர் வாய் அடப்பட்டு போச்சு. பிறகு அவர் 6-7 மாசம் ஹயாத்தா இருக்கு மௌத்தா போனார். ஆனா மறுபடி வேற பேச்சு பேச விடாம ஆக்கிவிட்டு. நீங்க சிந்திக்கிறதுக்காக சொல்றேன் அன்பர்களே, உலக விஷயங்களில் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கத்தான் செய்றீங்க. எதுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க? 1 கிலோ இரும்பு இன்னைக்கெல்லாம் அதிகமா இருந்தா 10 ரூபாய் இருக்கும். 1 கிலோ இரும்பு 10 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறது. உதாரணம் இருக்குமா? இருக்கும். 1 கிலோ தங்கம் எவ்வளவு? 1 லட்சத்துக்கு மேல ஆச்சு. அப்ப துனியாவில் யாரையாச்சும் ஒரு மூடனை நீங்க அப்படி பாத்தீங்களா? அது என்ன 1 கிலோ இரும்பு 10 ரூபா, 1 கிலோ தங்கம் 1 லட்சம் ரூபா, இவ்வளவு பெரிய வித்தியாசம் என்னத்துக்கு என்று அப்படி யாராகிலும் ஒரு முட்டாள் இது வரைக்கும் சொல்ல பாத்தீங்களா? அப்ப உலகத்துல மனுஷனா பிறந்தவன் எல்லாரும் அந்த வேற்றுமையை ஒப்புக்கொள்ளத்தான் செய்யலாம், அதை மதிக்கத்தான் செய்யலாம். எதற்கு அல்லாஹ் உயர்வு கொடுத்தாலும் கொடுத்ததுதான்.
எதை அல்லாஹ் தாழ்த்தினானா அது தாழ்ந்தது தான். அதை யாரும் மறுத்து பேச முடியாது. கடையில நீங்க போய் வாங்க சாமான் வாங்க போனா ஆப்பிள் என்ன விலைன்னு கேட்டா பல கடையில 1 ரூபா சொல்றோம். பக்கத்து தட்டுல பேரிக்காருக்கு என்ன விலைன்னு கேட்டா 10 காசுங்கிறான். இப்ப அங்க நின்று ஒரு முட்டாள், ரெண்டும் பூமியில முளைச்சது தானே, ரெண்டும் தண்ணியில முளைச்சது தானே, ரெண்டும் எல்லாம் ஒரே செடியில முளைச்சது தானே, காட்டுல முளைச்சது தானே, அது என்ன இதுக்கு 10 பைசா அதுக்கு என்ன 1 ரூபா, இவ்வளவு வித்தியாசம் என்னத்துக்குன்னு கேட்டா கடைக்காரன் அவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவான். மக்கள் சிரிக்க ஆரம்பிப்பான். விளங்கலி உங்களுக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி இந்த சின்ன உதாரணங்களை நான் சொல்றேன். அல்லாஹு தாலா எந்த வருஷத்துக்கு மதிப்பு கொடுத்தானோ அந்த மதிப்பு தான். அதை நீ அப்படியே தலை சாய்த்து ஈமான் கொண்டாதான் உன் வாழ்க்கையில பரக்கத்து. எந்த நாள் எந்த மாசத்துக்கு அல்லாஹ் ஒரு மதிப்பு கொடுத்தானோ அதுக்கு கட்டாயம் நீ மதிப்பு கொடுத்தே ஆகும். உதாரணமாக 12 மாதங்களில் ரமதானுக்கு ஒரு தனி சிறப்பு கொடுத்தான். ரமதான் ஹை ஓ மஹனா சர்தார மஹீனோ காடு சொல்லுவான். 11 மாதங்களுக்கு தலையாக சர்தாராக ஆட்சி புரியக்கூடிய ஒரு மாதமாக ரமதான் மாசத்தை அல்லாஹ் படைச்சிருக்கான். இப்ப ரமதானுக்கு தனி சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்தஸ்துகள். அப்போ ஒரு மனுஷன் இதுவும் 11 மாசத்தை மாதிரி ஒரு மாசம் தானே என்று நினைப்பானே, ஆனால் அவன் அந்த மாசத்தினுடைய பரக்காத்துகளை விட்டு பத்நசீபாக போடும். உங்களுடைய கவனம் தேவைப்படுது. அதுக்காக நான் மாசம் சொல்லிட்டு இருக்கிறேன். கல்புகள்ல கவலை உண்டாக்குங்க ஆச்சுங்களா. சரி, அப்போ அல்லாஹு தாலாவுடைய சிருஷ்டிகள், அல்லாஹு தாலா சில வஸ்துக்களை உயர்த்தி இருக்கிறான், சில வஸ்துக்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்திருக்கிறான். அது அல்லாஹு தாலாவுடைய பிரியத்தை சேர்க்கும். அல்லாஹ் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டான். ஜி அல்லாஹ்வுடைய சில திருஷ்டாந்தரங்கள் ஷாயிரல்லான்னு சொல்றது. வமன் யுஅல்லிம் ஷாயிரல்லாஹ், யார் அல்லாஹு தஆலாவுடைய அந்த திருஷ்டாந்தரங்கள் அத்தாட்சிகள் மரியாதை செய்வான் அவன் ஈமான் கொண்ட நல்லடியார்களை சேர்ந்தவனாக இருப்பான். வமன் யுஅல்லிம் ஷாயிரல்லாஹ், ஷாயிரல்லாஹ்வை அலுமத்து செய்யும், அதை கண்ணியப்படுத்தும். அதுல எல்லாம் வந்துருவான். சங்கை மிக்க உலமாக்களும் கூட ஷாயிரல்லாஹ்வை சேர்ந்தவங்க தான். அவங்களும் அல்லாஹ் கொடுத்தாலா மதிப்பு கொடுத்தானே அந்த கூட்டத்துல சேர்ந்தான். அப்ப அவர்களை ஒரு மனுஷன் அவமதிப்பானியானால் நிச்சயமாக அல்லாஹு தாலா இடத்துல அவன் ரொம்ப தண்டனைக்குரியவனாக, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவனாக ஆகிவிடும். இப்போ புனிதமிக்க ஹஜ்ஜுக்கு போனவர்கள் நம்ம சபையிலேயும் ஒரு ஹாஜியார் இருக்கிறாங்க. இப்சுலுங்கி கம்பெனி முதலாளி ஹமீசுல்தான் ஹாஜியாரும் இருக்கு. இப்ப அவர்கள் அரஃபாத் மைதானத்துல என்ன பார்த்தாங்க, முஸ்தலிஃபாவில் என்ன பார்த்தாங்க, மினாவில் என்ன செஞ்சாங்க, என்னத்துக்கு அல்லாஹ் அரஃபாவுக்கு போஷன்னா, ஏன் மினாவுக்கு போஷன்னா, என்னத்துக்கு முஸ்தலிஃபாவுக்கு போஷன்னா, என்னத்துக்கு சஃபா மர்வாவுக்கு இடையில தொங்கோட்டம் கூட சொன்னான் என்றெல்லாம் தன்னுடைய சிற்றறிவை கொண்டு ஒரு மனுஷன் சிந்திப்பானே. ஆனால் ஜி உதாரணமாக ரமல் என்று ஒன்று இருக்கு. அதாவது தோல் புஜங்களை அசைச்சு ஓடும். அது ஆரம்ப காலத்துல கரண நபி அவர்களுடைய காலத்தில் காஃபிர்களுக்கு முன்னால முஸ்லிம்களுடைய வீரத்தை, அவர்களுடைய வீரத்தை எடுத்து காட்டுவதற்காக தோல் புலம் ரமல் எங்க செஞ்சீங்க, ரமல் எங்க செய்ய முதல் சுத்து அது அன்னைக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு அகில மக்கா அகில அரபு நாடு இஸ்லாம் மயமாயிடுச்சு. அங்க எந்த காஃபிர் நின்று வேடிக்கை பார்க்க இல்லை. சமஜ் கியாபத் அந்த காலத்துல காஃபிர்கள் அங்கே கலந்து இருந்ததுனால அவர்கள் பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் தங்களுடைய வீரத்தை காட்டுவதற்காக கருணை நபியவர்கள் தவாஃபில் ஒரு சுத்து அப்படியும் சுத்துங்கன்னு சொன்னாங்க, ரமல் செய்யுங்க. இப்ப அகில அரபு நாடு இஸ்லாமா இருக்கு. இப்ப எந்த ஒரு காஃபிரும் காபத்துல்லாவுக்கு பக்கத்துல போக முடியாது, ஹரம் ஷரீஃப் அல்கையில் போக முடியாது. அப்பேற்பட்ட நிலையில அன்றைக்கு அது அவசியமா இருந்துச்சு, இன்னைக்கு தேவையில்லைன்னு ஒரு ஹாஜி சொல்லுவாரு. ஆனால் அவருடைய ஈமான் போடும். அன்னைக்கு அவசியம் இருந்துச்சு, நாயகர்கள் செஞ்சாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு அதுக்கு அவசியம் என்ன இருக்கு? இப்ப எந்த காஃபிர் நின்று நம்ம ரமல் செய்யறது, எந்த காஃபிர் நின்று பாக்குறான், யாரும் பாக்கலங்கும் போது அந்த செயல் என்னத்துக்கு என்று நினைப்பானே. ஆனால் முட்டாளா போடும். அன்பர்களே, இப்ப சஃபா மர்வாவுக்கு இடையில தொங்கோட்டம் குதிச்சு ஓடுறது, இது கடைசியில பார்க்க போனா ஹாஜரா அம்மா இஸ்மாயில் அலிஸ்லாம் தண்ணீர் தாகத்தால வாடி வதங்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் எங்கேயாகிலும் தெரியுதா என்பதற்காக 2 குன்றுகளுக்கு மத்தியில் அவர்கள் இங்கும் அங்குமாக ஓடி அலைந்தார்கள், ஓடிக்கொண்டிருந்தார்கள். கடைசியில தண்ணி என்னமோ இஸ்மாயில் அலிஸ்லாத்துடைய கால், அவர்களுடைய குதிங்கால் பட்ட இடத்துல ஜம்சம் கிணறு உண்டாயிடுச்சு. ஜம்சம் தண்ணி ஊதிக்க ஆரம்பிச்சிச்சு, ஊத்து வெளியில வந்துருச்சு. அப்ப அன்றைக்கு சஃபா மர்வாவுக்கு இடையில ஹாஜரா அம்மா ஓடுன அந்த தொங்கோட்டம்
அது ஒரு அவசியத்துக்காக சுத்தி வனாந்திரத்துல எங்கேயாகிலும் தண்ணி தெரியுதா போய் பார்க்கலாங்கிறதுக்காக. அப்ப இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போற ஒரு மனுஷன் அன்னைக்கு ஹாஜரம்மா செஞ்சது இன்னைக்கு என்னதுக்கு நாம செய்யணும்? நாம என்ன தண்ணிக்கா எல்லாம் தான் இங்க சம்சம் கடலுக்கு தண்ணி இருக்கு, நாம ஏன் அந்த தொங்கோட்டம் ஓடணும்னு நினைப்பானே, ஆனால் முட்டாளா போயிடும். அதாவது ஈமான் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய சம்பிரதாயங்களுக்கு முன்னிலையில ஒரு மனுஷன் தன்னுடைய அறிவு குதிரையை ஓட்டுவானே, ஆனால் இதுல இப்ப அவசியம் இல்லாத ஒரு வேலையாச்சு, இதுக்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் நினைப்பானே, ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அவனுடைய ஈமான் போயிடும், ஈமான் விட்டு வெளியில போயிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இந்த 2 உதாரணங்கள் அது அங்கே இருக்கிறது, நாட்டிலையும் பல உதாரணங்கள் இருக்கு, சொல்லலாம். உதாரணங்களே சொன்னா ராவு கழிஞ்சு போயிடும். இதை கொண்டு நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க எதற்காக அல்லாஹு தஆலா இந்த ராவை, இந்த ஒரு இரவு இல்லை, ரமலான் மாத வருஷத்துல ஷபே பராத் இரவு என்று ஒரு புனிதமிக்க இரவு அல்லாஹ் இந்த மாதிரி இரவுகளை 2 இரவுகளை பராத் இரவு ஒண்ணு, லைலத்துல் கத்ருடைய இரவு ஒண்ணு, இதை புனிதமிக்க இரவுகளாக அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறோம். என்ன வருஷா வருஷம் இந்த இரவு வரத்தானே செய்யுது. இப்ப இந்த இரவு மத்த இரவு மாதிரி இருக்கா தானே இருக்கு, இதுல விசேஷமா ஒண்ணு காணுமே, அப்புறம் ஏன் இதுக்கு இவ்வளவு மரியாதை, இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? அன்பர்களே, இந்த மாதிரி சிந்தனைகளின் காரணத்தினால்தான் இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் தராவீஹ் தொழுத உடனே லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு எந்த மரியாதையும் மதிப்பும் கொடுக்காம வீட்டுல போய் சோகமா தூங்கிறாங்க. சகஜமாக பள்ளிகள்ல நம்ம பார்த்தா என்ன தெரியும், தராவி தொழுகிறாங்க, அதுக்கு பிறகு தராவி குர்ஆன் ஓதுற பள்ளி அந்த கதம் ஓதுறாங்க, ஏதாவது மிட்டாய் சீரணிகளை கொடுக்குறாங்க, ஜனங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க, மறுபடியும் ஷாருக்கு சோறு திண்டுக்கிறாங்க. அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ்வும் ரசூலும் மதிக்க சொன்னார்களே என்பதற்காக மதிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சொற்பமா போயிட்டாங்க. காரணம் என்ன? அவன் தீனில தன்னுடைய அக்கலை கொண்டாந்து புகுத்தி விட்டான். அதாவது தன்னுடைய சிற்றறிவை, தன்னுடைய அற்ப அறிவை கொண்டு தீனை அலசி பார்க்க ஆரம்பிச்சு விட்டான். இது என்னத்துக்கு கண்ணு குளிக்கணும், போகணும், வரணும் சிந்தனை. இப்ப நான் சொல்றேன், இந்த இரவனுடைய முக்கியத்துவத்தை நான் அந்த ஹதீஸுக்காக இந்த விளக்கம் சொல்லிவிட்டோம். ஏன்னா லைலத்துல் கத்ர் ஒரு பழக்கமா இது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, ஏதோ அதுல கொஞ்ச நேரம் கண்ணு முடிச்சுக்கிட்டோம், கொஞ்ச நேரம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டோம், 10 ரக்காத் நஃபில் தொழுதுக்கிட்டோம், தூங்கிக்கிட்டோம், லைலத்துல் கத்ர் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. ஹதீஸுடைய கருத்தை கல்புல வச்சு செயல்படும். ஆக அன்பர்களே, இப்ப நான் ஆரம்பமாக எடுத்த தலையங்கம், அல்லாஹ் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அதை நீ லேசு காணுவேயானால் உன்னுடைய ஈமானே போயிடும். அந்த அடிப்படையில் நான் சொன்னேன், அல்லாஹு தஆலா ரமதானுக்கு மகத்துவத்தை கொடுத்தான். அருமை நபி அவர்கள் சொன்னாங்க, ஷஹருன் அதீமுன், ஷஹருன் அதீமுன் முபாரகுன், இது பரக்கத்து வாய்ந்த மாதம். இந்த மாசம் என்னங்க, பரக்கத்து வாய்ந்த மாதம். ஷஹருன் அதீமுன், ரொம்ப வலுப்பமுள்ள மாதம், ரொம்ப மகத்துவம் உள்ள மாதம் சொன்னாங்க. அப்ப நீ அந்த ஹதீஸுக்கு மாத்தமா, மத்த மாசத்தை மாதிரி இது ஒரு மாசம் தானே நினைச்சா ஈமான் போயிடுச்சு. இல்லோக ரட்சகர் பேர்ல ஈமான் இல்ல உனக்கு. அருமநாயகத்துடைய ஹதீஸை நீ ஒப்புக்கொள்ள இல்லை. சர்க்கார் ஒரு பக்கம் சொன்னாங்க ஷஹருன் அதீமுன், ஹதீஸை கொண்டு சாபித்து இருக்கு, இது மற்ற மாதங்களை போல அல்ல, இது மகத்துவம் நிறைந்த மாதம், அல்லாஹ் இடத்துல சங்கை மிக்க மாதம், இது பரக்கத்து நிறைந்த மாதம். ஷஹருன் அதீமுன் முபாரகுன், இது ரொம்ப பரக்கத்தான மாதம் சொன்னாங்க. அப்ப அதை அப்படியே ஈமான் ஆக்கிக்கணும். அந்த ஈமான் நபிவர்கள் சொல்ல அப்படியே ஈமான் ஆக்கிக்கணும். ईमान ईमान सुनना है ना, ईमान के माने क्या है बोल? अल्लाह रसूल की जात पर और उसकी बात पर ईमान लाना और गिरवीदा होना, इसका नाम ईमान. ஈமான் ஈமான் சொன்னா அல்லாஹ் ரசூலுடைய ஜாத்தை ஒப்புக்கொள்வதும் அவர்களால சொல்லப்பட்டதை அப்படியே தன்னுடைய யக்கீனாக ஆக்கி கொண்டதுக்கு பேர் ஈமான். அப்ப அல்லாஹ் ரசூலும் ரமதான் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க, நீ மத்த மாசத்து மாதிரி இது ஒரு மாசம் தானே நினைக்கிறேன், உனக்கு ஈமானே இல்லைன்னு அர்த்தமாச்சு. அதே மாதிரி அல்லாஹ்வும் ரசூலும் லைலத்துல் கத்ரை பத்தி அதனுடைய சிறப்பை பத்தி உயர்த்தி சொல்லி இருக்க, நீ இது மத்த ராவு மாதிரி இது ஒரு ராவு தானே நினைச்சு விட்டு தராவி தொழுது விட்டு சீர்னி போட்டு வாங்கிட்டு கொண்டு வீட்டுல வச்சுட்டு தூங்கி மறுபடியும் ஷாருக்கு எந்திரிக்கிறேன்னு சொன்னா, அப்ப இந்த இரவு நீ மற்ற இரவு போல ஒரு இரவு தானேன்னு நினைச்ச ஈமான் போயிடுச்சு நெஞ்சம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தமாக கல்புல அகீதா இருக்கு. வெளியில பகட்டு காட்டிக்கிற லைலத்துல் கத்ர், லைலத்துல் இப்ப என்னுடைய இந்த சிற்றூரை இருக்குங்களே, இது உங்களுடைய முழு ஹயாத்துக்காக நான் சொல்றேன். லைலத்துல் கத்ருடைய இரவு நீ நம்ம அல்லாஹ் நம்மள இன்னும் பல லைலத்துல் கத்ருக்கு ஹயாத்தா வைக்கிட்டோம். ஆனா ஹயாத்தா வச்சு என்ன செய்யறது? லைலத்துல் கத்ரை பத்தி உன் கல்புல அலுமத்தை இல்ல, உயர்வே இல்லை. மத்த இரவு போல இது ஒரு சாதாரண இரவு தான் நினைக்கிறேன். அந்த சாதாரண இரவாக மதிச்சு இந்த இரவையில நீ 1000 ரக்காத் தொழுதாலும் உனக்கு அஜர் கிடைக்காது, கூலி கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு மாத்தமா நினைக்கிறேன். உதாரணமா இப்ப ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, நபி ஹபீப் இந்த சங்கை மிக்க இந்த புனிதமிக்க திருமறையை, உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த திருமறையை
நரகவாதியை சொர்க்கவாதியாக கூடிய இந்த மறையை, மிருகம் போல நடக்கக்கூடிய மக்களை மனிதவர்களாக மாற்றக்கூடிய இந்த புனித திருமறையை நாம் புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம் என்று ஒரு வாசகம் அல்லாஹ் சொன்ன முதல் ஆயத்து. இதனுடைய கருத்து என்ன? அப்ப இந்த லைலத்துல் கத்ரை யார் மதிப்பா? இந்த ஆயத்தினுடைய தாத்பரியம் என்ன? லைலத்துல் கத்ருடைய உயர்வு யாருடைய கல்வில இருக்கும்? யாருடைய கல்வில குர்ஆனுடைய உயர்வு இருக்குமோ அவன் லைலத்துல் கத்ருடைய இரவு மதிப்பான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவையில நம்ம குர்ஆனை இறக்கி வச்சோங்கிற விஷயத்தை அல்லாஹ் என்னத்துக்கு வெளியாக்கணும்? அது என்னத்துக்கு சொல்ல வந்தான் அல்லாஹ் தஆலா? லைலத்துல் கத்ருடைய இரவுடைய முக்கியத்துவத்தை நீ உணர்வதற்காக. அப்ப லைலத்துல் கத்ருடைய அலுமத்து எப்போ கல்வில வரும்? இந்த லைலத்துல் கத்ர்ல இறக்கி வைக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய அலுமத்து கல்வில இருந்தா, அந்த குர்ஆனை கொண்டு நீ நேர்வழி பெற்றிருந்தா, குர்ஆனுடைய ஆயாத்துக்களை அறிந்து தெரிந்து அதை கொண்டு உன்னுடைய ஈமான்ல விறுவிறுப்பு உற்சாகம் வந்திருந்தா, இப்படி என்ன மனுஷனாக்கக்கூடிய, மிருகத்தை மனுஷனாக்கக்கூடிய, வழிகட்ட என்ன நேர்வழியில் ஆக்கக்கூடிய, நரகத்துக்கு போன என்ன சொர்க்கத்தின் பாதையில திருப்பக்கூடிய இத்தகைய திருமறையை இறக்கி வைக்கப்பட்ட அந்த இரவு நிச்சயமாக புனித இரவுங்கிற அலுமத்துவ கல்வில வரணுங்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம். நீ ஆயத்தை படிச்சு விட்டு தர்ஜுமா செய்யற குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய ராத்திரில இறக்குனானா? अरे समझ बच्चे मैं क्या बोल रहा हूं समझने की फिक्र. நான் என்ன சொல்றேன், எதன் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்ப பாடுபடுறேங்கிறது சிந்தனை சொல்றேன். समझ में आ रहा है? மறுபடியும் அல்லாஹ் தஆலா வமா அதராக மா லைலத்துல் கத்ர், வமா அதராக மா லைலத்துல் கத்ர். நபி ஹபீபே, லைலத்துல் கத்ர் அது எப்பேற்பட்ட இரவு, அதனுடைய உயர்வு என்னங்கிறது தாங்கள் அறிவீர்களா? திருப்பி நபி அவர்கள் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டு லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட இந்த ஒரு இரவு மேலானது, 1000 மாதங்களை விட இந்த ஒரு இரவு மேலானது. அதாவது அரபு நாட்டு பழக்கத்துல 1000 என்றது பழக்கம். 1000 இரவுகளை விட எத்தனை லட்சம் இரவு மேலானது, அல்லது எத்தனை லட்சம் வருஷம் மேலானது, அது அல்லாஹ் சொல்ல இல்ல, மறைச்சு வச்சுட்டான். समझने की फिक्र कर. खैरुम मिन अल्फी शहर, 1000 இரவுகளுக்கு சமம் என்று சொல்ல இல்லன்னா, 1000 இரவுகளுக்கு இது நிகரானது என்று சொல்ல இல்லை, 1000 இரவுகளை விட மேலானது என்று சொல்லிவிட்டான். மேலானது என்று சொன்னா அப்ப 1000 இரவுகளை எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் மேலானதுங்கிறது அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிவான். அது அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுக்க இல்லை. ஏன் நீ இந்த இரவை மதிக்காம, அல்லாஹ் ரசூலுடைய சொல்ல கேட்டு இந்த இரவை மதிக்காம, இது மத்த இரவு மாதிரி ஒரு இரவு தானே தூங்கி கழிச்சு வீணா கெட்டு போயிடுவேன். அதனால அல்லாஹ் தஆலா அதனுடைய உயர்வுகளை கொஞ்சம் மறைக்கவும் செஞ்சான். ஆனா நம்மளுக்கு ஜாட காமிச்ச அல்லாஹ் தஆலா. இந்த கைரும் மின் அல்ஃபி ஷஹருக்கு வியாக்கியானத்துல ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, சங்கை மிக்க சஹாபாக்கள் ஐயனா அருமநாயகம் சொல்லிவிட்டாங்க, என் உம்மத்துக்கு வயசு 60க்கு 70க்கு மத்தியில இருக்கு. ரஹ்மத்துல்லாஹி முல்லா கூட சொன்ன அந்த ஹதீஸ், என் உம்மத்துடைய வயசு அல்லாஹ் 60க்கும் 70க்கும் மத்தியில வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அதாவது இது, அதாவது சில பேர் நீங்க யோசிப்பீங்க, அப்ப அருமநாயகம் சொன்ன ஹதீஸுக்கு விரோதமா ஒரு ஆள் 120 வயசுக்கு இருக்கிறாரு, ஒரு ஆள் 80 வயசுக்கு இருக்கிறாரு, ஒரு ஆள் 90 வயசுக்கு இருக்கிறாரு. இத நாதிர் என்று சொல்றது, அந்நாதிர் கல் மாதும் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த அபூர்வம் இல்லாத போற, அதாவது பொதுப்படையான பேச்சு. 60க்கு 70க்கு மத்தியிலேயே உம்மத்துடைய வயசு அல்லாஹ் நிர்ணயிச்சு. அப்ப இந்த ஹதீஸை கேட்டு சஹாபாக்களுக்கு ஒரு கவலை வந்துச்சு. பனி இஸ்ராயேலுடைய ஒரு சம்பவத்தை நாயகம் சொன்னாங்க. பனி இஸ்ராயேல்கள் ஒரு ஆபீத் இருந்தார், 1000 மாதங்கள் அவர் ஜிஹாத் செஞ்சார், 1000 மாதங்கள் அவர் இபாதத்து செஞ்சார். அதை கேட்டு சஹாபாக்களுக்கு கவலை வந்துச்சு. 1000 மாதங்கள் என்று சொன்னா 83 வருஷம் 4 மாசம் கணக்காகும், 1012 வகுத்தான். அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துச்சு. அப்ப நம்ம வயசு 60க்கு 70க்கு மத்தியில் சொல்றாங்க, அப்ப முந்தின உம்மத்தெல்லாம் நீண்ட வயசுக்கு இருந்திருக்கிறாங்க, சில உம்மத்து 600 வயசுக்கு இருந்திருக்கிறாங்க, சில உம்மத்து 800 வயசுக்கு இருந்திருக்கிறாங்க, சில உம்மத்து 1000 வருஷத்துக்கு இருந்திருக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்களே. அப்ப அவங்க எவ்வளவு நம்ம சம்பாதிச்சாங்களோ அந்த அளவுக்கு நன்மை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. இந்த கவலை சஹாபாக்களுடைய உள்ளத்துல என்றும் ஒரு ரிவாயத்து இருக்கு. ஒரு ரிவாயத்துல கருணை நபி அவர்களே ஒரு நாள் சிந்தித்ததாகவும், அதாவது முன் சென்று போன உம்மத்துகளுடனே வயசுடனே தங்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வயதை ஒப்பிட்டு நாயகமே கவலை அடைந்தார்கள். யா அல்லாஹ், முன் சென்ற உம்மத்துகளுக்கு நல்ல அமல் செய்வதற்கு நீ 500, 600, 800 இப்படி வயசு கொடுத்த, என் உம்மத்துடைய வயசை நீ சுருக்கிவிட்டி அல்லா. அப்ப முன் சென்ற உம்மத்து போனவர்கள் அடைந்த அளவுக்கு நன்மைகளை என் உம்மத்து இந்த குறுகிய காலத்தில் அடைய முடியாது என்று நாயகம் மனம் கலங்கினார்கள். கருணையே உருவான அல்லாஹ் தன் ஹபீப் மனம் கலங்குவதை பார்க்க சகிக்காம இந்த திருவசனங்களை இறக்கி வைத்தான் என்றும் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டது.
ஆக இந்த புனிதமிக்க இரவனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் வெளியாக்கணும். அருமநாயகத்துக்கு சொல்லும் பொழுது அந்த புனித இரவையில தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கணும். அந்த இரவு எவ்வளவு உயர்வான இரவு தங்களுக்கு தெரியுமா நபியே ஹபீபே? நீங்க அறிவீர்கள் அதனுடைய உயர்வு. நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கங்க, இன்னைக்கு தெரிஞ்சுங்க நபியே அந்த உயர்வு. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட உயர்வானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புனிதமிக்க ஒரு இரவு உங்க உம்மத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன், நீங்க ஏன் மனம் கலங்குறீங்க? அப்படின்னா அதனுடைய தாற்பயம் என்ன? உங்க உம்மத்துல ஒருவர் இந்த ஒரு இரவை அவர் மதித்து அந்த இரவையில கண்முழித்து நல்வணக்கங்களை செய்து அல்லாஹ் இடத்துல நல்பதவிகளை தேடுனா, நல்லடியானாக ஆயிட்டா, அவர் 83 வருஷம் 4 வருஷம் வணங்கின சவாபம் உங்க உம்மத்துக்கு கிடைச்சது ஒரு ராத்திரியில. அப்ப முன் சென்ற போன உம்மத்து 83 வருஷம் உழைச்சு சம்பாரிச்சத உங்க உம்மத்துக்கு ஒரு இரவையில நான் கொடுத்துறேன் ஹபீபே. அந்த மாதிரி கூட நான் கொடுத்து விட்டேன் உங்களுக்கு. இப்ப என்ன கவலை? அப்ப நாயகத்துடைய மன சஞ்சலத்தை அகற்றுவதற்காக இந்த இரவு கொடுக்கப்பட்டது. நம்ம முகத்தை பார்த்து கொடுக்க இல்ல அல்லாஹ் தஆலா, சதகமே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹபீபுடைய அந்த மனக்கலக்கத்தை அகற்றுவதற்காக வேண்டி இந்த இரவு கொடுத்து விட்டான். அப்ப இதன்படி நீங்க கணக்கு போடுங்க. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வயசுல 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிட்டு வைங்க. சில பேருக்கு நம்மள அல்லாஹ் தஆலா சில 60-80 வயசு உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்கள கேட்டா நான் 15 வயசுல இருந்து பேணுதலா தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன். அப்ப அவருக்கு எத்தனை கிடைச்சிருக்கும்? அட 15 வயசு பொதுவுக்கு முன்னால கழிச்சு விட்டா 65 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருக்கு அவருக்கு 80 வயசுல. இப்ப நீ பெருக்கிக்க, ஒரு லைலத்துல் கத்ருக்கு 83 வருஷம் 4 மாசம் வணங்கின சவாப்னு சொன்னா 65 லைலத்துல் கத்ர் கிடைச்சவருக்கு எந்த உம்மத்தை அவர் ஜெயிக்க போறாரு? அப்ப 10 லைலத்துல் கத்ர் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டா 833 வருஷம் 4 மாசம் வணங்கின சவாபு கிடைச்சு. 10 லைலத்துல் கத்ருடைய இரவு வணக்கம் ஒரு மனுஷனுக்கு நசீப் ஆயிட்டா 833 வருஷம் இந்த துனியாவில் ஹயாத்தா இருந்து வணங்கின சவாபா அல்லாஹ் கொடுத்தான். உனக்கு கேட்கறதுக்கு உரிமை என்ன இருக்கு? யா அல்லாஹ் 800 வருஷம், அதாவது முதல் கணக்குப்படி 84 வருஷம் 83 வருஷம் 4 மாசம் வணங்கின சவாப இந்த ஒரு ராத்திரில அல்லாஹ் எப்படி கொடுத்துருவான்னு கேட்டா ஈமானே இல்லைன்னு அர்த்தம். அவன் அல்லாஹு தஆலா குதிரத்துள்ளவன். உனக்கு அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்றேன், வியாபாரிகளுக்கு ஒரு மாசத்துல கொடுக்கிற லாபத்தை ஒரு வாரத்திலே எல்லாம் கொடுக்கலாம். ஒரு வாரத்துல கொடுக்கிற லாபத்தை ஒரு நாள் வியாபாரத்திலே எல்லாம் கொடுக்கலாம். ஒரு நாளெல்லாம் கடை வச்சு உனக்கு கொடுக்கிற லாபத்தை எல்லாம் ஒரு மணி நேரத்துல கூட கொடுத்துடலாம். அல்லாஹ்வுக்கு குதிரத்து இருக்கா இல்லைங்களா? அப்ப 83 வருஷம் இருந்து வணங்கி அடைய வேண்டிய நன்மைகளை ஒரு இரவையில அல்லாஹ் கொடுத்துறதுன்னா அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு அப்பால என்ன இருக்கு? அவனுடைய கஜானாவுல குறைவு என்னத்துக்கு இருக்கு? இல்லவா இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? அப்ப நமக்கு இப்ப ஈமான் ஒண்ணு தான். அதனால தான் கரணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காம ஃபீ லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவில கண்முழித்து வணங்கக்கூடியவர்கள் ஈமானம் வ இஹ்திசாபன் ஷர்த் வச்சுட்டாங்க. அவனுக்கு ஈமான் இருக்கணும். முந்தி இந்த இரவை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அது முற்றிலும் உண்மையானது, நிச்சயமாக அது நடக்குது. அல்லாஹ் ரசூல் சொன்னது பொய் அல்ல. நிச்சயமா இந்த இரவுக்கு அல்லாஹ் ஒரு கொடுத்த மகத்துவம் தான். அப்ப இந்த இரவையில நான் வணங்கினா 83 வருஷம் 4 மாசம் வணங்கின சவாபியம் பட்டோலையில் வந்தது. இந்த ஈமான் இல்லாம ஏதோ ஒரு சம்பிரதாயமாக பழக்கமாக வழக்கமாக மட்டும் இந்த இரவில கண்ணு முடிச்சு அந்த வரக்கத்தை அடைய மாட்டேன். சமஜரே ஆச்சுங்களா? மேலும் இந்த இரவுல என்னெல்லாம் நிகழ்ந்து அதையும் கொஞ்சம் அல்லாஹ் திறந்து சொல்லிவிட்டான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், நபி ஹபீபே அந்த புனிதமிக்க இரவில நான் வானமண்டலத்திலிருந்து அமரர்களையும் அதற்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து தலைவர் இருக்கிறாங்க அவங்களையும் சேர்த்து பூமியில இறக்குறேன். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், ரப்புடைய உத்தரவு கொண்டு இறங்குறாங்க. சரி, அப்புறம் மின் குல்லி அம்ரின் சலாம், சகலவிதமான சாந்திகளை, இனி ஈமான் கொண்ட அடியார்களுக்கு தேவையான சகலவிதமான நற்பாக்கியங்களை சகலவிதமான சுபசோபனங்களையும் கொண்டுகிட்டு இறங்குறாங்க. வெறுங்கையா வரல. அரே தேக் சமஜ் பாய், மின் குல்லி அம்ரின் சலாம் ஹை பாய், சலாமத்தி லேக்கி நாசில் ஹோ. அவர்கள் எல்லா விதமான பரக்காத்துகளை கொண்டுகிட்டு இந்த இரவையில இறங்குறாங்க. அவர்களுக்கு உத்தரவு என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா? காட்டுலையோ ஏர்மையிலையோ கப்பல்லையோ அவன் போற கார்லயோ, அவன் இந்த லைலத்துல் கத்ர்ல முக்கியமான நாளைக்கு 7 மைல்ல மீன பாகத்து போகணும். இப்ப அவர் லைலத்துல் கத்ர்ல உட்கார்ந்து எங்க தஸ்பீஹ் ஓதுவார்? பஸ்ல போயிட்டே இருக்கிறார், பிளஷர்ல போயிட்டே இருக்கிறார். போற வழியில லைலத்துல் கத்ர் என்ற மரியாதைக்காக இந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாச்சே, இதற்கு இவ்வளவு உயர்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதனால அந்த இரவனுடைய பரக்கத்தை அடையணும்னு அவர் தஸ்பீஹ்ல இருக்கிறார், திக்ர் ஃபிக்ர்ல இருக்கிறார், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிச்ச அந்த நன்மை கொடுக்கிறான். அவன் எந்த காட்டுல இருந்தாலும் சரி, கடல்ல போற கப்பல்ல இருந்தாலும் சரி, படகுல இருந்தாலும் சரி,
அவன் எங்க இருந்தாலும் அந்த சவாபு கட்டாயம் நிச்சயமா அவனுக்கு கிடைக்கும். ஆக ஷர்த்து என்ன? அந்த இரவையில கண் விழித்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நிலையில அவன் இருக்கணும். அதாவது இதுல வீணான பேச்சுகள், வெட்டி பேச்சுகள், புறம் பேசுறது, வேற கேளிக்கைகள், விளையாட்டுகள், வேடிக்கை தமாஷில இல்லாம ஏதோ திக்ரு ஃபிக்ரு தஸ்பீல். காமா என்று சொன்னா காமாவுடைய லஃப்ஸி மானா நின்றா, அப்ப வெறும் நிக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. அதாவது அதை அவன் வணக்கத்துல தரிப்படுத்தினான்ங்கிறதா கருத்து. குர்ஆன் ஓதுறான் உட்கார்ந்துட்டு ஒரு மனுஷன், அது ஒரு மனுஷன் நஃபில் தொழுகிறான், ஒரு மனுஷன் திக்ர் செய்யறான், ஒரு மனுஷன் முராகபா இருக்கிறான், ஒரு மனுஷன் முஷாஹதா செய்யறான். என்ன இபாதத்? ஒரு மனுஷன் வெறும் துஆவுல இருக்கிறான், ஒரு மனுஷன் இஸ்திக்பார் ஓதிக்கிட்டே இருக்கிறான். ஆக வணக்கத்துல ஈடுபட்டு இருப்பானேயானால் அவனுக்கு அந்த கொண்டு வரக்கூடிய மலாயிகத்துமார்கள் சகல விதமான பரகாத்துகளையும் சலாமத்துகளையும் கொண்டு இந்த பூமியில இறங்குறாங்களே, அதை அந்த கண் விழித்து வணங்கக்கூடியவர்களுக்கு அருள் புரிகிறான். அதை கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஹத்தாக்கி கரணி நபி அவர்கள் சொல்றாங்க, அந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலாயிகத்துமார்களை கொண்டாந்து பிரிச்சு விடுறாங்க நாலா பக்கத்துல. செதறி நாலா பக்கம் போகும். எந்த குடிசையா இருந்தாலும் சரி, எந்த மாளிகையா இருந்தாலும் சரி, காடோ வனாந்தரமோ கப்பலோ கடலோ, எங்கெல்லாம் ஒரு முஸ்லிம் இந்த இரவையில கண் விழித்து அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருக்கிறார், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிறானோ, அது இஸ்திக்பார் செய்யறான், பாவ மன்னிப்பு தேடுறான், தௌபா செய்யறான், அழுகிறான், குர்ஆன் ஓதுறான், தொழுகிறான், அவனுக்கு அந்த மலக்குமார்கள் முசாஃபா செய்யறாங்க. இந்த இரவையில அந்த மலாயிக்குமார்கள் அவர்களை முசாஃபா செய்கிறார்கள், அவர் கைலாக செய்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல வரும். அன்பர்களே, இப்ப நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு ஏதோ ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு மனுஷன் 200 ரூபாய் கொண்டாந்து கொடுக்கறதாக இருந்தாருன்னு சொன்னா தூக்கத்தை ஆரம்பிக்கணும். மிளகா தூளை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன், அல்லது பொடியாச்சும் கண்ணில் போட்டுட்டு உட்கார்ந்துருப்பான். ரூபாய் 200 வருது. அவர் தபால் என்ன எழுதியிருக்கிறார்? நீ தூங்குற திருப்பி கொண்டு போடு. தூங்குனவனு கிடையாது, யாரு முடிச்சுக்கிட்டு இருக்கிறானோ அவனுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னா என்ன செய்ய? சம தூங்குவாரா? சாவாரா? அது சமஜலைக்கு பார்த்தே நீ வாங்க. இந்த உலக விஷயத்துல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த இரவையில எத்தனை இந்தியாவில் இருக்கிற அகில ரயில் பாதைகள்ல எங்கெங்கெல்லாம் ரயில் ஓடிக்கிட்டு இருந்த தண்டவாளத்துல ஓடிக்கிட்டு, பாசஞ்சர் சமயத்துல தூங்கிக்கிட்டு இருப்பான், கார்டு கண்ணு முடிச்சுட்டு இருக்கான், கிளீனர் கண்ணு முடிக்கிறான் ரயில்ல, டிரைவர் கண்ணு முடிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு 1000-2000 சம்பளம் இருக்கும், 1000-1500 ரூபாய் சம்பளம் இருக்கும்பா. அதுக்காக இந்த இரவை என்ன லைலத்துல் கத்ர் இல்லப்பா, சாதாரண இரவுகள் எல்லாம் அவன் குர்பான செஞ்சு தன்னுடைய தூக்கத்தை அர்ப்பணிச்சு. ராவ் ஷிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, ஷிஃப்ட் டியூட்டி. எத்தனையோ டீ கடைகள்ல ஷிஃப்ட் டியூட்டி இருக்கு, எத்தனையோ ஃபேக்டரிகள்ல ஷிஃப்ட் டியூட்டி இருக்கு, ராத்திரில டியூட்டி நடக்குது, அதுல பலர் வேலை செய்யறாங்க. அப்போ துனியாவுடைய அற்ப சொற்ப காசுகளுக்காக ஒரு மனுஷன் ராத்திரில வேலை செஞ்சா காசு கிடைக்கும்னு சொன்னா அது கட்டாயம் செய்யறான். இது கண் கூட நம்ம பாக்குறோமா? நூதனமா நான் சொல்றேன், பிரத்யட்சமா நடக்குது. அப்போ புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவையில அல்லாஹு தஆலா மேல் மிச்சமாக அதை சொல்லி, இது வெறும் இரவல்ல, தனஸ்ஸலுல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய அமரர்கள் இறங்குறாங்க இந்த பூமியில. வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, உம்மத்துடைய செயல்களை பார்வையிடுறாங்க. வெறுங்கையா வரையில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சகல விதமான பாக்கியங்களை, நற்பாக்கியங்களை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வை கண் விழித்து வணங்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அது அருள் புரியுறாங்க. அப்படின்னு சொன்னா என்ன இருந்தாலும் இருக்கட்டும், வேற ஒரு ராத்திரில வாங்கிக்கலான்னு ஒரு மனுஷன் தூங்குவாதியானா வழங்கிக்கலாம். அவன மாதிரி பத நசீபு வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொன்ன, நசீபு கட்டம் இருக்க முடியாது. பாபா அவன் கொடுக்கிறேன்னு சொன்ன நேரத்துல நீ வாங்காம நீயா ஒரு நேரத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு கொடுன்னு சொன்னா அது லைலத்துல் கத்ர் ஆகாது. இந்த லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் தஆலா இந்த இரவுக்கு அவன் ஒரு மதிப்பு கொடுக்கும் பொழுது அந்த மதிப்பை மதிச்சு நீ கேட்டுக்கு. அல்லாஹ் எதற்கு ஒரு மரியாதை கொடுத்தானோ அதை மதிச்சு அந்த நேரத்தை பயன்படுத்தி நீ கேட்டுக்கு. இந்த இரவையில தூங்கிவிட்டு நாளைக்கு ராத்திரி நீ கண்ணு முழிச்சு, யா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியங்களை எனக்கு கூட நான் கண்ணு முழிச்சிருக்கிறேன்னு சொன்னா அதவுக்கு ஒரு அதவு கட்ட வேண்டாம். அல்லாஹ் எப்ப முன் வர்றானோ நீனும் முன் வந்துக்கு. இந்த இரவையில் அல்லாஹு தஆலா அடியார்களை நோக்கி, ஹல் மின் தாயிபின், உங்கள தன்னுடைய பாவங்களுக்கு பச்சாதாபப்பட்டு என்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறவன் யார், தௌபா செய்யறவன் யார்? நான் இன்னைக்கு மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன மலை அளவுக்கு செஞ்சிருந்தாலும் சரி, சமுத்திரங்கள் அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, இந்த இரவையில உன்னை மன்னிக்கிறேன் நான் அப்படின்னு அல்லாஹ் முன் வரும் பொழுது அந்த இரவையில் என்னை தூங்கிவிட்டு வேற 1000 இரவு நீ கண்ணு முடிச்சாலும் இந்த ஒரு இரவுக்கு மகத்துவமாக. அன்பர்களே, அருமநாயகர் ரமதானுடைய நோன்பு பத்தி சொல்றாங்க, மன் அஃப்தர யௌமின் மின் ரமதான மின் கைரி ருக்ஸத்தின் வலா மரதின், எந்த ஒரு மனிதன் ரமதானுடைய ஃபர்தான நோன்பை வேண்டுமென்றே விட்டுவிட்டு, அதாவது ஷரியத்துல அனுமதிக்கப்பட்ட அனுமதிகள் இருக்கின்றன. அதாவது நோன்பை யார் விடலாம், வியாதியஸ்த, முசாஃபிர், அந்த மாதிரி அனுமதி. இப்ப ஹைது உள்ள பொம்பளைக்கு நோன்பு இல்ல, நிஃபாசுகார பொம்பளைக்கு நோன்பு இல்ல. இப்ப புள்ள தாச்சி, புள்ள கர்ப்பிணியா இருக்கிறா, தன்னுடைய கர்ப்பத்துக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறா, நோன்பை விட்டு கல்லா செய்யலாம். அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுற தாய்
நோன்பு வைக்கிறதுனால பிள்ளைக்கு பால் வத்தி போகுது, அவ பயப்படுறா பிள்ளைக்கு ஆபத்து வரும், அவன் நோன்பை விட்டு விட்ட 10 நோன்பை கலா செய்யலாம். இந்த மாதிரி ஷரியத்துல அனுமதிக்கப்பட்ட அந்த அனுமதியை இல்லாத நிலையில மனோ இச்சையை கொண்டு ஒரு மனுஷன் தன்னுடைய நோன்பை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக அவன் மன் அஃப்தர யௌமின் மின் ரமலான மின் கைரி ருக்ஸத்தி வலா மரதின், அதாவது சௌமு தஹரி குல்லிஹி வ இன் சாதா, அதாவது ரமலானுடைய அந்த ஒரு நோன்பை வேண்டுமென்றே விட்டவன் என்ன ரமலானுக்கு பிறகு அந்த ரமலானுடைய நோன்பை விட்ட குற்றத்துக்காக அவன் அந்த வருத்தத்தில் அதை ஈடுகட்டுவதற்காக தன்னுடைய எஞ்சிய வாழ்நாளெல்லாம் நோன்பு வைத்தாலும் சௌமு தஹரி குல்லி, அவன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் நோன்பு வச்சாலும் சரதா அது ரமலானுடைய அந்த ஒரு நோம்புக்கு ஈடாகாதுட்டாங்க சரதா. பாபா ஹல்லா மசலா வேற. ஒரு மனுஷன் நோன்பு வைக்க முடியல விட்டுவிட்டான், வியாதினால நோன்பு விட்டுவிட்டான், ரமலானுக்கு பின்னால கல்லா செஞ்சுக்கிட்டான், ஒரு நோன்புக்கு ஒரு நோன்பு, அது பேச்சு வேறு. நோன்பு வைக்க சக்தி இருந்து நோன்பு வைக்க கடமைப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருந்து மனோ இச்சைகளின் காரணத்தினால நோன்பு விட்டிருப்பானே, ஆனால் அவன் இந்த நோன்பை விட்டதற்கு பகரமாக வருத்தம் அடைஞ்சு ஆஹா இப்படி ரமலானுடைய ஒரு புனித நோன்பு விட்டுவிட்ட வேண்டும், இதை ஈடுகட்டுவதற்காக அவன் காலமெல்லாம் நோன்பு வச்சாலும் ரமலானுடைய நோன்புக்கு ஈடாகாதுன்றாங்க சார். விளங்குச்சுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் எந்த நேரத்துக்கு உயர்வு கொடுத்தானோ அது கொடுத்ததுதான். அதை மதிச்சு அந்த நேரத்தில் நீ கேட்டுக்க வேண்டியதுதான். மத்த ராவு மாதிரி இது ஒரு ராவு தானேன்னு நினைச்சுக்கிட்டு நீ தூங்கிவிட்டு நீ ஒரு ராவையில எந்திரிச்சுக்கிட்டு உன்னுடைய கோரிக்கையை நீ தலைகீழ நின்று வணங்கினாலும் இந்த இரவையில் அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். நான் சொல்றபடி உங்களுக்கு விளங்குதா இல்ல வேற மாதிரி விளங்குறீங்க? விளங்குது. அப்ப என்ன விளங்குச்சு உங்களுக்கு? எப்போ அல்லாஹ் கொடுக்கறேன்னு சொன்னா அப்போ வாங்கிக்கணும். எதற்கு அல்லாஹ் இந்த ஒரு எல்லா ராவு தானே சொன்னா இந்த ராவு இருக்கா தானே இருக்கு, லைலத்துல் கத்ர்னா ஒரு வெளிச்சத்தை காண வேண்டும் சொன்னா அது அர்த்தம் இல்லாத செய்யல. இந்த இரவுக்கு அல்லாஹ் உயர்வு கொடுத்து விட்டான், பெருநாளைக்கு அல்லாஹ் ஒரு உயர்வு கொடுத்து விட்டான். அப்ப ரமலான்ல பல வஸ்துக்கள் இருக்கு, இந்த மாசத்துக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து விட்டான். இந்த மாசத்துக்கு ஒரு தனி சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான். அதுல குறிப்பா லைலத்துல் கத்ருக்கு ஒரு தனி சிறப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். 30 ராவு தராவி தொழுகிறோம், லைலத்துல் கத்ருக்கு தனி அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து விட்டான். அவன் கொடுத்த அந்த அந்தஸ்து உண்மைதான் என்ற ஈமான் கல்புல இருக்கும். ஹதீஸுடைய முதல் அடி. அடுத்தபடியாக இந்த இரவையில அல்லாஹ்வும் ரசூலும் எந்த நன்மைகளை வாக்களித்தாங்களோ அதை ஆசைப்படும், ஆதரவு வைக்கணும். அந்த நன்மைகளை நான் அடைய வேண்டும் என்ற ஆசையுடனே அமல் செய்யும், ஆசையுடனே கண்ணு முழிக்கணும். விளங்குச்சா? பீதினி ரப்பி மின் குல்லி அம்ரின் சலாம். சரி, இந்த மாதிரி இந்த பரக்கத்துடைய இரவு எது வரைக்கும் நீடிக்குது? ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் துலுவாகிற வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும், ஃபஜ்ர் வரைக்கும் இந்த இரவு இப்படியே நீடிக்குது. அதாவது இந்த இரவுல எந்த எந்த பரக்கத்துகள் சொல்லப்பட்டிருக்கும், மலாயிக்துமார்கள் வர்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றது, அவர்கள் நாலா பக்கம் சதுரி போறது, வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முசாஃபா செய்யறது, அவர்களுக்காக துவா செய்யறது, அவர்கள் கொண்டு வந்த நற்பாக்கியங்களை பூமியில பரத்துறது, இந்த பரக்கத்து மக்ரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான். விளங்குச்சுங்களா? நீ என்ன நினைச்சே? உனக்கு லைலத்துல் கத்ர் வர மக்ரிபில இருந்து வர்றதே இல்லை. நம் போன்ற ஜனங்களுக்கு லைலத்துல் கத்ர் மக்ரிபில வர்றது. லைலத்துல் கத்ர் ஆரம்பம் எப்ப ஆகுது? பாபா லைலுன்னா இரவுக்கு சொல்றது, இரவு எப்ப ஆரம்பிக்குதுமா? மக்ரிபில. ஆனா சாதாரணமா நம்ம நாட்டுல ஜனங்களை என்ன பாக்குறோம்? லைலத்துல் கத்ர்னு சொன்னா அன்னைக்கு வேணும்னு இஷா தொழுகை இன்னும் 1 மணி நேரம் தள்ளி போடுறாங்க கிராமங்கள். ஏன்னா அந்த வருஷம் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வராதவெல்லாம் வரணும். அவன் அந்த ஒரு நாளையில எப்படியாச்சும் ஒரு நாளைக்காச்சும் தலை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆடி அசைஞ்சு அந்த 9 வைக்கிற தராவிய 11க்கு வச்சாதான் அவன் வந்து சேருவான். இப்ப அவனுக்காக வேண்டி வருஷம் எல்லாம் தொழுதவன் 2 மணி நேரத்தை ஒத்தி போட்டு அந்த 2 மணி நேரத்தை இவன் பாழாக்கிக்கிறான். அல்லாஹ் லைலத்துல் கத்ர் 6:45 உதயம் ஆயிடுச்சுட்டான். 6:45 நோம்பு திறக்கிறோம், 6:45 லைலத்துல் கத்ர் ஆரம்பம் ஆயிடுச்சு. எப்ப முடியுது? ஃபஜ்ர் வரைக்கும் முடியுது. ஆனா நம்ம லைலத்துல் கத்ர் ஆரம்பிக்கிறது ராத்திரி 10 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வரும்போது. மக்ரிப் தொழுததுக்கு பிறகு வெளியில போனா லைலத்துல் கத்ருடைய உயர்வை நம்ம பாதுகாக்க இல்லை. வீணான பேச்சு, கேளிக்கை, விளையாட்டு, பராக்கு எல்லாத்தையும் 2-3 மணி நேரத்தை வீணாக்கி போடும். அதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வந்தா லைலத்துல் கத்ர் கொண்டாடுறது எவ்வளவு நேரம்? தராவி தொழுது முடிக்கிற வரைக்கும். அதுக்கு பிறகு ஹாஃப்ஸா வச்சு தொழுத பள்ளிவாசல் அந்த குர்ஆன் கத்தம் ஓதுறது ஒரு துவா. அப்புறம் ஏதாகிலும் பூந்தி, லட்டு, ஜிலேபி கொடுத்த உடனே இதை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடதான் பாக்குறானே தவிர போறத பத்தி பேச்சு இல்லை. எல்லாரும் பள்ளிவாசல்ல தான் லைலத்துல் கத்ர்ல இருக்கணும்னு மார்க்க சட்டம் அல்ல. அவன் எந்த காட்டுல, குடிசையிலே, ஏர்மையிலே, வனாந்தரத்திலே, பிளஷர்ல, நடையிலே, எங்கே இருந்தாலும் சட்டம். தன்னுடைய வீட்டிலே, அறையிலே, ஆக அல்லாஹ்வுடைய தியானத்துல இருக்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்துல இருக்கு. குர்ஆன் ஓது,
திக்ர் செய், ஸலவாத் ஓது, இஸ்திக்ஃபார் செய், நஃபில் தொழு, ஏதாயிரம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நற்காரியங்கள்ல இருக்கணும். அப்ப இந்த இரவனுடைய நீடிப்பு, இந்த இரவு எது வரைக்கும் நீடிக்குது? ஃபஜ்ர் வரைக்கும். இந்த இரவனுடைய ஆரம்பம் எவ்வளவு? மாஷா. சரி, துனியாவுல ஒரு தனவந்தன், துனியாவுல ஒரு கோடீஸ்வர பிரபு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியிலிருந்து நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் யாரு எத்தனை தடவை வந்து கேட்டாலும் நான் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா, ஒரு தடவை வாங்கி விட்டு ஓட்ட முடிச்சு போய் தூங்கிக்குவானா யாராச்சும்? இவ்வளவு மரியாதை நீ அல்லாஹ் கொடுக்கலன்னா நீ மனுஷன்ல சேர்ந்தவனா? சிந்திக்கிறது கடமைப்பட்டிருக்கிறீங்கிறதுக்காக சொல்றேன். துனியாவில் ஒரு கோடீஸ்வரன் இன்னும் ஒரு இரவை குறிப்பிட்டு அந்த இரவில நான் 6ல இருந்து கால 6 வரைக்கும் நீ எத்தனை 100 தடவை திருப்பி திருப்பி என்ன கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டான். ஏன்னா ஒரு தடவை வாங்கி விட்டு சரி இதோட போதுன்னு சொல்லி போய் தூங்குவானா? நம்ம சாதாரணமா சீர்னிப்பா வரும்போது பாக்குறோம், பசங்க அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வாங்கின பசங்க 8 தடவை வாங்கி விடும். சீர்னிய வாங்குறான், வெளியில ஒரு பாத்திரம் பெருசா வச்சுக்கிறான், அதுல கொண்டு துண்டால தொடச்சு விட்டு மறுபடியும் வந்து கும்பல நிக்கிறான். நான் வாங்கவே இல்லைன்னு 8 போய் சொல்றான். அப்போ ஒரு சீரணி வாங்குறதுல 8-10 தடவை வாங்குறான் மனுஷன். புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவையில மக்ரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உன்னுடைய கோரிக்கைகளை நான் கபூல் செய்றேன். தௌபா செய்றவன் யார்? ஹல் மின் தாயிபின், யார் தௌபா செய்றவன்? இன்னைக்கு நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சத்த மல்ல அளவுக்கு இன்ன இரவையில தௌபா செய்றியா? நீ லட்சம் தடவை தௌபா செஞ்சிருப்பா, அது பேச்சு வேறப்பா. இந்த இரவையில நீ தௌபா செய்றியா? நான் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ அந்த ஒரு இரவு விட்டுவிட்டு 1000 இரவு தௌபா செஞ்ச இந்த இரவுக்கு ஈடாக இந்த இரவில் அவனே முன் வர்றான், நான் மன்னிக்கிறேன். அடுத்தபடியாக ஹல்மின் முஸ்தக்ஃபிரின், இந்த இரவையில தன்னுடைய பாவங்களுக்கு பிழை பொறுக்க தேடக்கூடியவன் யார்? யார் வா மின்னால இன்னைக்கு நான் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அல்ல திறந்து வந்துறான் மின்னா, விளங்கிட்டீங்களா? அந்த நேரம் நீ தூங்கி விட்டு அடுத்தாப்புல நாளை ஃபஜ்ருக்கு அஸ்தக்ஃபிருல்லாங்கற அல்லாஹ் சொன்ன நேரத்துல வர மாட்டேங்கிற. இது நம்மளுடைய துரதிருஷ்டம். சைத்தான் நம்மள ரொம்ப கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். லைலத்துல் கத்ர் அவமதிக்கக்கூடிய கூட்டத்தில் நாம ஆயிட்டே இருக்கோம். அதனால நம்முடைய பரக்காத்துகள் எடுபட்டு போகும். போய் வெளியில பாருங்க, எந்த பள்ளிவாசல்ல பாருங்க, அந்த தூணுகிட்ட ஒருத்தர், அந்த தூணுகிட்ட ஒருத்தர், அந்த தூணுகிட்ட ஒருத்தர். ஒரு பள்ளிவாசல்ல பார்த்தா ஒரு 10 பேர் 15 பேர் அங்க ஒருத்தர் குர்ஆன் ஓதி நஃபில் தொழுது திக்ர் செஞ்சு ஸலவாத் ஓதிட்டு இருக்காங்க. மத்த பேர்லாம் போய் உல்லாசமா தெருக்காடத்துல உலாத்தறான், வீண் பேச்சு பேசுறான், வெட்டி பேச்சு பேசுறான். லைலத்துல் கத்ரை அவமதிப்பதற்காக நிச்சயமா அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? அதன சிந்தனை செய்யாம நம்ம காலம் கடத்திக்கிட்டே. மூணாவதாக அல்லாஹ் ஹல்மின், உன் பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, ஹல்மின் சாயிலின், இன்னைக்கு பிச்சை கேட்கிறவன் யாரு? என்கிட்ட கேளு. என்ன மாதிரி கொடை கொடுக்கக்கூடிய யாரும் இல்ல. என்ன கேட்கிற இன்னைக்கு கேளுங்கிறான். இந்த இரவையில கேளு, என்ன கேட்கிற கொடுக்க முன் வந்திருக்கிறேன். முன் வந்த நேரம் பார்த்து கேட்டுக்கு. அன்பர்களே, அல்லாஹ் எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், நாம வாங்கி திண்டுகிட்டு தாங்க இருக்கிறோம். ஆனா இந்த இரவையில அல்லாஹ் தஆலா இந்த இரவு கொடுத்த மரியாதை ஒரு முக்கியத்துவத்துல வா யாரு என்ன கேட்கிற அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த அடிமை தூங்குவான்? யாராச்சும் ஒரு மனுஷன் இன்னைக்கு ராத்திரி யார் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னா எவன் தூங்குவான்? ஒண்ணுமில்ல, ஆளுக்கு 5 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா ஒருத்தர் தூங்க மாட்டான். கியூ வரிசையில நிற்பான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ரசூலும் இந்த இரவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அதை அவமதிக்கக்கூடியவர்களை போல இந்த இரவையில நாம தூக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து என்ன தூங்கி சுகம் பெறது விட்டு கண்ணு முடிச்சுட்டா கஷ்டப்பட்டது நினைச்சா உள்ளபடி லைலத்துல் கத்ரை நாம அவமதிச்சவர்களாக ஆயிடுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாங்க. வேற ஹாசிலக்கலாம் சொல்ல வேண்டியது சுருக்கமா சொல்லணும். என் பழக்கமே கொஞ்சம் அதை விரிவா சொல்றது பழக்கமாயிடுச்சு. சொன்னது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அல்லாஹ் தஆலா ஹயாத்தா வச்சு அடுத்தடுத்த லைலத்துல் கத்ர் நமக்கு நசீபாக்குவானே. அதுல நீங்க மக்ரிபில இருந்தே ஃபஜ்ர் வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ரை புனிதமாக ஆக்கிவிடுங்க. என் தௌபா செய்யறது, அழுகிறது, கெஞ்சுறது, துஆ கேட்கறது எல்லாமே நீங்க நல்ல விதமா செஞ்சுக்குவீங்க. அதற்காக வேண்டி இந்த ஒரு வருஷமாக அதை விளக்கி விடுவோம்னு விளக்குனேன். இந்த விளக்க அவசியம் தானே, உங்களுக்கு தேவை தானே? இல்ல நான் நேரத்தை வீணாக்குன மாதிரி தெரியுதா? நான் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸா சொல்லியிருக்கேன். உங்களுடைய நேரத்தை வீணாக்கணுங்கிற கெட்ட எண்ணம் கல்வில இருக்கு. லைலத்துல் கத்ருடைய உயர்வை நீங்க விளங்கணும். இரண்டாவது அந்த ஹதீஸுக்குள்ள வியாக்கியானம் நான் செஞ்சிருக்கேன். ஈமானம் வ இஹ்திசாபன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அன்பர்களே, இரண்டாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெரிய கருணையை, அவனுடைய பெரிய கிருபையை நான் என்ன சொல்லுவேன்? இந்த ஒரு இரவையில மலாயிக்குமார்கள் அதிகமாக அனுப்புறாங்க, ஏராளமா அனுப்புறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அல்லா இடத்துல போய் ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தூக்கத்தை வைக்க இல்லை, நாங்க தூங்காம உன்னை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உன் இபாதத்துல இருக்கிறோம். இது ஆச்சரியம் இல்லை ரப்பே. பூமியில உனக்கு பிரதிநிதியாக மனித கோடிகளை படைச்சிருக்கு, அவர்களுக்கு நீ தூக்கத்தை வச்சு படைச்சிருக்கிற. ஆனா இந்த ஒரு இரவுக்கு ஒரு முக்கியத்துவம் மரியாதை நீ கொடுத்துட்டதுனால நீ கொடுத்த மரியாதையை மதித்து அந்த மக்கள் தங்களுடைய தூக்கத்தை தியாகம் செஞ்ச இந்த இரவெல்லாம் நாங்க பாக்குறோம். ஃபஜர் வரைக்கும் எந்த பார்த்தாலும் குர்ஆன் ஓதுறதும், திக்ர் செய்யறதும், தொழுகிறதும், தஸ்பீஹும், அழுகையும், குரலும், துஆவும் இப்படியாகவும் அடியார்கள் கழிக்கிறாங்க.
அப்ப அவங்க ஆச்சரியமா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏன் அனுப்புறான்னா அல்லாஹு தாலா மாசீரத்து கர்னே கேலியேன்னு எழுதுறா. ஷேகுல் ஜக்கரியா மௌலானா தங்களுடைய ஃபதாயில அந்த ரமதான்ல எழுதுறாங்க, மலாயிகுமார்கள் வந்து மாசீரத்து செய்யறாங்கன்னு அல்லாஹ் எடுத்து. யா அல்லாஹ், ஆதம படைக்கும் பொழுது அப்படியே இந்த மனுஷனை என்னத்துக்கு படைக்கிறேன், ஃபசாது பண்ற மனுஷன், ரத்தம் சிந்துற மனுஷன், மனித கோடிகளை பத்தி நாங்க ஆட்சேபனை செஞ்சிட்டோம். லைலத்துல் கத்ருடைய இரவையில பார்த்தாலும் மனிதர்களுடைய உயர்வு எங்களுக்கு தெரிஞ்சிச்சல்லா. இப்படியா மலாயிகுமார்கள் தோத்து போற மாதிரி வணங்குறாங்க. எங்களுக்கு நித்திரை இல்லை பாபா, தூக்கமே இல்லாத மனுஷன் கண்ணு முடிச்ச ஆச்சரியம் என்ன இருக்கு? 2 கண்ணு இல்லாத மனுஷன் சொல்றான், 2 கண்ணு இல்லாத ஒரு கூட்டம் சொல்றான், என் வயசுக்கு நான் சினிமா பார்த்தது இல்லைங்கிறான். என்ன தக்குவாவா? தக்குவால சரிங்களா? அவனுக்கு பாக்குற உறுப்பே இல்லை, கண்ணே இல்லை, விளங்குச்சுங்களா? அதனால யாருக்கு அது இல்லவே இல்லையோ, கண்ணே இல்லையோ, அவனா குர்ஆன் சினிமாவை பாக்குறேன்னு சொன்னா அதுல பெருமை என்ன இருக்கு? மலாயிகத்துமார்களுக்கு தூக்கமே இல்லை, விளங்குச்சுங்களா? அவங்க கண்ணு முடிச்சதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? பாபா, அவங்களுக்கு தூக்கம் வர்றதே இல்லை, தூக்கம் இல்லை, அவங்களுக்கு ஊனும் இல்லை, உறக்கமும் இல்லை, சோறு தண்ணியும் இல்லை, தூக்கமும் இல்லை. அதனால சதா அல்லாஹ்வுடைய திக்ர் ஃபிக்ர்ல இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் எதை வச்சு படைச்சிருக்கிறான்? தூக்கத்தை வச்சு படைச்சிருக்கிறான். இப்ப இந்த தூக்கத்தை வச்சு படைச்ச மனுஷன் தூக்கத்தை விட்டுப்புட்டு அல்லாஹ்வுடைய தியானத்துல இருக்கிறான்னு சொன்னா இது ஆச்சரியம். கண்ணுள்ள மனுஷன் சினிமா பார்க்காம இருக்கிறான் ஆச்சரியம் பா, விளங்குச்சுங்களா? வாலிப வீரன் 100 வயசு கிழவன், விளங்குச்சுங்களா? ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டா, நான் அதெல்லாம் சின்ன செய்யவே மாட்டேன், அது பெருமையா? இன்ஜர் பிஞ்சர் எல்லாம் டீலாவா போச்சு, கை கால நேரம் நிக்க மாட்டேங்குது, அவன் என்ன செய்ய மாட்டான், தக்குவா என்ன இருக்கிறதுல? 20 வயசு வாலிபன் இடத்துல ஒரு பெண், அழகான பெண் வந்து தனிமையில அவனை குசினாவுக்கு கூப்பிடுறான், விளங்குச்சுங்களா? அல்லாஹ்வுடைய பயம் நெஞ்சில இருக்கு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அந்த பாவத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னா இதுக்கு பேரு தக்குவா. ஃபர்க் விளங்குதா பாபா? பாபா, இல்லாதவன் அந்த பாவத்தை செய்யக்கூடிய சக்தியே இல்லாதவன் சொன்னா அதுல பெருமை என்ன இருக்கு? அந்த சக்தி உள்ளவன் சொன்னா பெருமை. தூக்கம் இல்லாதவர்கள் கண்டுபிடிக்கிறது பெருமை இல்லை, தூக்கம் உடையவர்கள் கண்டுபிடிக்கிறது பெருமையா போயிடுச்சு. அப்ப மலாயிகத்துமார்களை அனுப்பிச்சு அல்லாஹ், மலாயிகத்துமார்கள் அல்லாஹ் இடத்துல போய் மாதிரத்தை செய்யறாங்க. மாதிரத்துனா மன்னிப்பு கேட்டுக்கிறது. யா அல்லாஹ், நாங்க எங்களுடைய சிற்றறிவை கொண்டு ஆதமையும் ஆதமுடைய மக்களை நீ படைக்கும் போது ரப்பே, நாங்க அவசரப்பட்டு எங்க சிற்றறிவை கொண்டு ஆட்சேபனை செஞ்சு விட்டோம். பூமியில சண்டையும் சச்சரவும் கலகமும் குழப்பமும் செய்யக்கூடிய இந்த கும்பல என்னதுக்கு படைக்கிறேன், நாங்க இருக்கிறவங்க உன்னை தஸ்பீஹ் செய்யணும்னு சொல்லிவிட்டோம், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம். லைலத்துல் கத்ருடைய இரவையில போய் பார்த்தோம் அல்லாஹ், மலாயிகத்துமார்கள்லாம் தோத்து போற அளவுக்கு ஒரு நடிகார்கள் அழுகிறதும் கெஞ்சிறதும் திக்ர் செய்யறதும் தஸ்பீஹ் ஓதுறதும் குர்ஆன் ஓதுறதும் தொழுகிறதும் பார்த்தா மலாயிகத்துமார்கள் அல்லாஹ் இடத்துல மாதிரி தங்களுடைய ஆரம்ப சொல்லுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறாங்களா பிரதி வருஷம். சமஜ் மேல ஷேகுல் ஜக்கரியா மௌலானா எழுதிருக்கிறார். அதனால இப்ப மலாயிகத்துமார்கள் வந்திருக்கிறாங்களா வரலையா? ஈமான் ஹை தோ ஹை, நெஞ்சில ஈமான் இல்லைன்னு சொன்னா எல்லாம் இல்லை. புனித ரமலான் மாசத்தை முடித்ததற்கு பிறகு நாம கொண்டாடுவோம், அந்த நாளைக்கு பேர் என்ன? பெருநாள். சரி, அந்த நாளை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்கு. பெருநாள் காலையில வந்தது. எப்படி லைலத்துல் கத்ர்ல மலாயிகத்துமார்கள் வர்றாங்க, பெருநாள் காலை வந்தது மறுபடியும் மலாயிகத்துமார்கள் அனுப்புறாங்க. அல்லாஹ் ரசூலுடைய ஒவ்வொரு சொல்லையும் அப்படியே நம்புறதுக்கு பெரியுமானா, அதுல சந்தேகப்படுறதுக்கு பெரியுமானா, அது அப்படி ஒப்புக்கொண்டதுக்கு பெரியுமா? அப்ப பெருநாளை பத்தி அருமநாயகம் சொல்றாங்க, பெருநாள் காலை வந்துட்டால் அல்லாஹு தஆலா அமரர்களை அனுப்புறான். அவங்க வந்து முஸ்லிம்களுடைய வீதிகளுடைய தலைவாசல்ல நிற்கிறாங்க. ஒவ்வொரு வீதியினுடைய தலைவாசல்ல நிக்கிறாங்க. அந்த வீதியினுடைய ஆரம்ப முகப்பு இருக்கு பாங்க, நின்றுக்கிறாங்க. நின்றுகிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களே, கொடை வள்ளலான உங்க ரப்புடைய சமூகத்துக்கு விரைந்து செல்லுங்கள். அதாவது ஈத்காவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த அந்த அழைக்கிறவங்களுக்கு பேர் என்ன சொல்ல தமிழ்ல? ஊர் முகப்புல வந்து நின்று அழைக்கிறாங்களா? இப்ப பெரிய நம்ம ஷைக் நாயகம் வந்தா நாம அங்க போய் நின்று அழைக்கிறோம், அதுக்கு என்ன சொல்றது? வரவேற்பு. பாவிகளான நம்மள பெருநாள் அன்னைக்கு வரவேற்கிறதுக்கு யார் வர்றாங்க? அரே கியா ரஹா உன்கா கியா கரம் ஹை, அல்லாஹ்வுடைய என்ன பேருபகாரம். வாழ்நாள் எல்லாம் உச்சி கொடுத்து உள்ளங்கால் வரைக்கும் பாவத்துல ஊறி போன நாம ரமலானுடைய ஒரு மாசத்தை கண்ணியப்படுத்தி நோன்பு வச்சு தராவீஹ் தொழுதி அவனை சந்தோஷப்படுத்துற ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் மலக்குகள் அனுப்புற பாவத்தை விட்டு பரிசுத்தமானவர்கள். மலக்குகள் பாவம் செய்ய சக்தி இல்லாதவர்கள். அவர்கள் வந்து இப்ப இந்த ஹதீஸ படிச்ச மனுஷன் பெருநாள் கால வந்த உடனே என்ன நினைக்கணும்? நிச்சயமா மலக்குகள் வந்திருக்கிறாங்க ஊர் முகப்புல. ஒவ்வொரு தெருவருடைய முகப்புல மலக்குகள் நிக்கிறாங்க. ஏன்னா நபி அவர்கள் சொன்னது கியாமத் நாள் வரைக்கும் பொய்யா போக முடியாது. இந்த அளவுக்கு ஈமான் இல்ல,
எங்க நிக்கிறாங்க மலக்குகள் இப்படி பார்த்தாங்கன்னா பேயிமான்னு அர்த்தம். ஹதீஸ படிச்சுட்டு நான் பள்ளிவாசல் தெரு ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வரேங்க, எங்கேயுமே மலக்குகளை காணணும்னு சொன்னா. ஏன்னா அப்படி மூடர்கள் இப்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. கிராமன் காத்திபின்னு 2 பேர் இருக்கிறாங்களாமே, இருந்தா கொஞ்சமாச்சும் கனமா இருக்கணும்னு சொன்னா. இதெல்லாம் குஃபுர் கலிமான்னு சொல்றது. குஃபுர் கலிமான்னு சொல்றதுபா அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது ஏளனமாக கேளிக்கை, அதாவது அது கிண்டலாக பரிகாசமாக அது பத்தி பேசுறது இருக்கு. உடனே அந்த மனுஷன் காஃபிரா போயிட்டான், அவன் நிக்கால் பொறிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் அவன் கலிமா சொல்லி அவனை இஸ்லாத்துல சேர்க்கணும். அப்போ ஹதீஸ படிச்சா அப்படியே நம்பணும். இப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்ஆன்ல, தனஸ்ஸலுல் மலாயிகத்தி வர்ரூஹ், என்னுடைய அமரர்களும் ஜிப்ரீலும் இந்த பூமியில இறங்குறாங்கன்னு அல்லாஹ் தஆலா. இப்ப நம்மளுடைய ஈமான் என்ன இருக்கணும்? நிச்சயமா இப்ப அமரர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒளிவால படைக்கப்பட்ட சிருஷ்டி, நம்ம கண்ணால அவர்களை பார்க்க முடியல, அதனால அவர்கள் வரலன்னு சொல்றது எப்படி? வந்தா ஏதாச்சும் தெரியணுங்களே, அறிகுறி தெரியணுங்களே. ஹத்தாக்கி ஹதீஸ்ல அறிகுறியும் வந்திருக்கு. அருமநாயகர் சொல்றாங்க, மலாயிகத்துமார்கள் வந்து முசாஃபா செய்யறதுக்குள்ள அடையாளம் என்னன்னு கேட்டா, அந்த அடியானுடைய மனம் இழகும், அவனுடைய கண்கள் கண்ணீர் சிந்தும், இது மலக்குகள் முசாஃபா செய்வதற்குள்ள அடையாளம் என்று சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உனக்கு அது நசீபாக இல்லைன்னா நீ விளங்கிய மலக்குகள் உன்னை தொடல என்று ஹதீஸ் பொய்யாக்க முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையானவர்கள் சொல்ல பாயிண்ட் விளங்குங்க. அப்ப பெருநாள் அன்னைக்கு ஃபஜர் வந்துட்டா, இந்த ரமதான் ஒரு மாசத்தை கண்ணியப்படுத்தியதற்காக நம்மள வரவேற்புக்கு வர கூட்டம் யாருக்கு? வரவேற்பாளர்கள் யாரு? ஆஹா, என்ன இந்த உம்மத்துக்கு பாக்கியத்தை அல்லாஹ் வச்சுட்டான், என்ன உயர்வுடைய சிறப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான், என்ன பெருமை. எப்படி கூப்பிடுறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களே, கொடை வள்ளலான உங்க ரப்புடைய சமூகத்துக்கு விரைந்து செல்லுங்க ஈத்காவுக்கு. சரி, எல்லாரும் புறப்பட்டு ஈத்காவுக்கு போகும்போது மலக்குகள்கிட்ட அல்லாஹ் பேசுறான். மலாயிகத்துமார்கள்ட்ட அந்த வரவேற்புக்கு அந்த மலக்குகள்கிட்ட கேட்கிறானா, இந்த மாதிரி முழு ரமலானை நான் கண்ணியப்படுத்த சொன்ன ரமலானை நோன்பை கொண்டும் தராவிய தொழுகை கொண்டும் தான தர்மங்களை கொண்டும் மற்ற எதிர திக்ர் ஃபிக்ர் குராத் வணக்கங்களை கொண்டு கண்ணியப்படுத்திய என்னுடைய அடியார்களுக்கு நான் என்ன கூலி கொடுக்கட்டும்னு கேட்கிறான் அல்லாஹ் மலக்குகள். நான் என்ன கூலி கொடுக்கட்டும்னு கேட்கிறான் மலக்குகள். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதுக்கு அந்த மலக்குகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ பூரண கூலிய அருள் புரிவாயாக. மலக்குகள் என்ன சொல்லுவாங்க? 1000 2000 சொல்லுவாங்க. அவர்களுக்கு நீ பூரண கூலி கொடு அல்லாஹ்னு சொல்லி விடுறாங்களா மலக்குகள். நம்ம ஹக்ல துஆ செய்றாங்க. அல்லாஹ் அக்பர். வரவேற்பு ஒரு பக்கம், பிறகு துஆ ஒரு பக்கம். ஈத்காவுல போய் நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்ததுக்கு பிறகு மலக்குகளை விட்டுறானா, மலாயிகத்துமாரோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப நேரடியா ஈத்காவுல தொழுக வந்தவர்கள்ட்ட அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய ஜலாலின் மீது சத்தியமாக, என்னுடைய இஸ்ஸத் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, முஸ்லிம்களே என் அடியார்களே, உங்களுடைய இந்த திருக்கூட்டத்திலே என்னிடத்துல நீங்க என்ன கேட்கறீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க அல்லாஹ். அந்த பெருநாள் தொழுகிற இடத்துல நீ போன உடனே இப்ப அல்லாஹ் என்கிட்ட பேசுறாங்கிற ஈமான் உனக்கு இல்லைன்னா ஹதீஸ்ல ஈமான் இல்ல, ஹதீஸ்ல ஈமான் இல்ல உனக்கு. ஒரு பெருநாள் காலம் வந்த உடனே மலக்குகள் இப்ப வாசலுடைய முகப்புல நிக்கிறாங்கிற ஈமான் இல்லைன்னா ஈமான் உன் நெஞ்சில இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நீ பொய்யாக்குற. அன்பர்களே, நம்ம கண்ணுக்கு தெரிய இல்ல, நிகழ்ச்சி நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம கண்ணு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வஸ்துக்களை பார்க்க இல்லை, ஆனாலும் அதை நம்ம செய்யறோம். நாம 200 லட்சங்களுடைய சொல்லி இருக்காரு எப்படி செய்யணும், அதுல அவநம்பிக்கை எப்படி கொண்டு வருது? அப்ப அந்த திருக்கூட்டத்துல பெருநாள் ஈத்காவுல என்னுடைய அடியார்களே, நீங்க என்ன கேட்கறீங்க? என்னுடைய ஜலாலின் மீது சத்தியமா, சத்தியம் எதுக்கு செய்யறதுங்க? உறுதிப்படுத்துறதுக்காக சத்தியம் செய்யறது. என் ஜலாலின் மீது சத்தியமா, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உங்களுடைய இந்த திருக்கூட்டத்துல என்னிடத்துல என்ன கேட்கறீங்க கேளுங்க கொடுக்கிறேன்றாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய இந்த கூட்டத்துல ஆகிரத்தை பற்றி நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன். அரே வாதா ஹை பை, அல்லாஹ் அல்லாஹ் வாக்குறுதி மாற மாட்டான். அல்லாஹ் தான் வாக்கு செஞ்சா அதுக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ். அவனுடைய வாக்கை நம்பு. என்ன சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான்? நீ இந்த கூட்டத்துல ஈத்காஹ் கூட்டத்துல உன்னுடைய மறுமையை பற்றி நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற. ஆகிரத்தை பத்தி, ஆகிரத்துல சக்கராத்துல இருந்தே எல்லாம் ஆகிரம். யா அல்லாஹ் என்னுடைய சக்கராத்துடைய கஷ்டத்தை லேசாக்குன்னு கேட்ட நிச்சயமா லேசாக்கு. யா அல்லாஹ் என்னுடைய மன்னரைய சொர்க்க பூங்கா வாக்குன்னு சொன்ன ஆக்கி விடுவேன். யா அல்லாஹ் முன்கிர் நக்கருடைய கேள்விக்கு ஜவாபு சொல்ல நசீப கொண்டு சொன்ன செய்து கொடுத்து விடுவேன். யா அல்லாஹ் இன்னும் என்ன கியாம நாளையில நல்லடியார்கள் கூட்டத்தில் என்ன எழுப்புடு கேட்டு ஆக்கி விடுவேன். ஆக மறுமையை பத்தி மீசான்ல நம்மை கனதியாக்கல்லா, சிராத்துல் முஸ்தகம் மின்னல போல கடத்தாட்டு அல்ல, உன்னுடைய சொர்க்கத்துல எனக்கு இடம் கூட அல்ல, உன்னை பார்த்து இந்த கண்களை குளிர செய்யப்படி பாக்கியத்தை கூட அல்ல, உன்னை எனக்கு காட்டு அல்ல, என்ன நீ கேட்கறியா அதை கொடுப்பேன். ஆகிரத்தை பத்தி அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆகிரத்தை மட்டும் கேளுங்கன்னு சொன்னதுனால துனியா நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்காது. இந்த உலக விஷயத்திலையும் உனக்கு என்ன தேவையோ கேளு, உன்னுடைய நலனை அனுசரித்து நான் தருவேன். ஹதீஸ்க்கு சமஜ். ஆகிரத்துடைய விஷயத்துல நீ கேட்டதெல்லாம் கொடுப்பேன், துனியாவுடைய விஷயத்துல நீ என்ன வேண்டாலும் கேளு, ஆனால் உனக்கு அதுல எது நன்மையோ அதை நான் அனுசரிச்சு தரேன். ஏன்னா நீ கேட்கறதெல்லாம் கொடுத்தா நீ கெட்டும் போயிடுவேன், ஈமானே விட்டு கூட போயிடுவேன், நீ காபிரா கூட போயிடலாம்.
அதனால நீ கேட்டதெல்லாம் கொடுக்கணும் என் மேல கடமை இருக்கு. நீ கேளு, கேட்காம போகாத இந்த கூட்டத்தில் கேளுங்கிறாங்க. விளங்குச்சா? அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, என்னுடைய அடியார்களே, நீங்க என்ன திருப்திப்படுத்தி விட்டீர்கள், நீங்க என்ன திருப்திப்படுத்தி விட்டீர்கள், நான் உங்களை பொருந்தி கொண்டேன். என்ன ஆகையினால இப்ப மன்னிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய வீடுகளுக்கு செல்லும். கடைசி தீர்ப்பு மன்னிக்கப்பட்டவர்களாக போகும். அதை சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க என்ன சந்தோஷப்படுத்தின காரணத்துக்காக காபிர்கள் மற்றும் பாவிகளுடைய முன்னிலையில் உங்களை நான் கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்றான பெருநாள் நடிக்கலாம். வடக்க தேக்கிற ஹதீஸ் ஃபதாயில ரமதான் தப்லீக் ஜமாத் வச்சு ஓதுறாங்களா, அந்த கிதாப் வாங்கி படிச்சு பாருங்க. ஷேகுல் ஜக்கரியா மௌலானா எழுதினவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. அன்பர்களே, இவ்வளவு தெளிவா ஹதீஸ்ல வந்திருக்கு. அல்லாஹ் பெருநாள் அன்னைக்கு வாக்குறுதி என்ன செய்யறான், நீங்கள் என்ன திருப்திப்படுத்தியதற்காக, நோன்பு நோற்று தராவியை தொழுது ரமதானை சங்கை செய்ததற்காக காபிர்கள் மற்றும் பாவிகளுடைய முன்னிலையில் உங்களை நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி கேவலம் நமக்கு வந்தால், பாபா மாட்டேன்னு சொன்னது பிறகு கேவலம் வந்து என்ன அர்த்தம்? அல்ல வாக்குமாறு அர்த்தம் இல்ல, நீ அயோக்கியன்னு அர்த்தம். நீ அல்லாவுக்கு துரோகம் செஞ்சிருக்கிற, ரமதான நீ அவமதிச்சிருக்கிற, லைலத்துல் கத்ர நீ அவமதிச்சிருக்கிற, அதனால உனக்கு கேடு வந்திருக்கு. பின்னர் ரமதானுக்கு பின்னர் அல்லாஹ் வாக்குறுதி சாதிக்குள் வாக்கு, அல்லாஹ் வாக்குக்கு மாத்தம் செய்ய மாட்டான். விளங்குச்சுங்களா? இன்னும் கடைசியில் அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியார்களே, நீங்கள் என்னுடைய சட்டத்திட்டங்களை அனுசரித்து நடக்கும் காலமெல்லாம், என்னுடைய சட்டத்திட்டங்களை அனுசரிக்க நடக்கும் காலமெல்லாம் உங்களை நான் கௌரவிப்பேன்னு சொல்லிட்டாங்க. உங்களை மரியாதையை வச்சிருப்பேன், உங்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பேன் சொல்லி இப்ப மன்னிக்கப்பட்டவர்களாக போங்கன்னு சந்தோஷமான வழி வரவேற்புக்கு வந்த கூட்டம் யாரு? மலாய்க்கு. இப்ப வழி அனுப்புற கொடை வள்ளல் யாரு? ஒரு பெரிய மனுஷன், ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏ வந்து அப்படி அமெரிக்காவுக்கு போறாரு இப்ப ஜனாதிபதி, 4 பேர் ஏரோமீட்டர் போய் அவரை வரவேற்றா என்ன பெருமை வந்துருக்கு, என்ன சந்தோஷம் வந்துருக்கு. வரவேற்புக்கு மலாய்க்குமார்கள், வழி அனுப்புறதுக்கு அல்லாஹ் தானே நேரடியா அவனுக்கு சொல்லி சந்தோஷம். அப்படிப்பட்ட இந்த புனித மாதத்துல, இந்த புனித இரவுக்கும், அதாவது அந்த பெருநாளுடைய ஹதீஸை இப்ப சொன்னது காரணம், நீங்க அந்த நாள் வந்த உடனே அந்த சம்பவங்கள் நிகழ்ந்து நம்பணும், ஈமான் வரணும். அது வர இல்லைன்னு சொன்னா நெஞ்சில ஈமான் இல்லைன்ற ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நீ பொய்யாக்கி. அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த ஆயத்துல சொல்லப்பட்டபடி இப்ப மலக்கள் வந்திருக்கு, அவங்க எல்லாம் பாக்குறாங்க. சும்மா வர இல்ல, வெறும் கையாக மின் கியாபலவா மின் குல்லி அம்ரின் சலாம், சலாமத்தை கொண்டுகிட்டு வர்றாங்க இந்த பூமியில. பரகாத்துகள், ரஹமத்துகள், அருட்கொடைகள் அல்லாஹ்வுடைய புறத்தால கொண்டு வர்றாங்க, வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாமும் அது என்ன சொல்றதுங்க, நான் அந்த பழமொழி சொல்றது கூச்சப்படுறேன். ஆத்து நிறைய தண்ணீர் போனாலும் பாதி அவர் சொல்லிவிட்டார். அந்த மாதிரி நசீபு குறைந்தவர்களாக நாம இருக்கோம். அல்லாஹ் கொடுக்கிறேன் வாங்கிக்கேன்னு சொல்ற நேரத்தில் கொஞ்சம் தூங்குறதுக்கு ஆசை இருக்கட்டும், இன்னொரு தடவை கேட்டு வாங்கிக்கலாம். அட நீ லட்சம் தடவை கேட்கறது ஒரு பக்கம் பா, இப்ப கேளு நான் தர்றேன் அவன் சொல்றது ஒரு பக்கம், அதற்கு ஈடாகாத நீ கேட்கிற 1000 லட்சம் தடவை நீ கேட்டான். அதனால இந்த புனிதமிக்க இரவையில் தௌபா செய்றவன் யார், மன்னிப்பு கேட்கிறவன் யார், என்னிடத்துல துனியாவுடைய ஹாஜத்துகளை கேட்கிறவன் யார்? அல்லாஹ் தஆலா ஹல்மின் தாயிபின், ஹல்மின் முஸ்தக்ஃபிரின், ஹல்மின் சாயிலின் கேட்டுக்கிறான் அல்லாஹ். அப்போ அதனால அன்பர்களே, நம்ம நசீபா அல்லாஹ் நல்ல நசீபாக்கட்டும். அவனுடைய உதவி இல்லாம நாம ஒரு நன்மையை செய்ய முடியாது, அவனுடைய உதவி இல்லாம நாம ஒரு பாவத்தை விட்டு தப்ப முடியாது. இந்த பலஹீன நிலையில நாம இருக்கிறோம். அதனால அல்லாஹ் நமக்கு இப்ப பெருமை இல்லை, லைலத்துல் கத்ருடைய இரவையில நாமளா கண்ணு முடிக்கிறோங்கிற பெருமை இல்லை. அப்துல் சமது ஃபைசி அதை ரொம்ப அழகா வர்ணிச்சு சொன்னார். அல்லாஹ் நம்மளை இந்த புனிதமிக்க இரவையில ஒன்று கூடி அவனை திக்ரு செய்ய வச்சானே, அவனுடைய நல்லுபதேசங்களை கேட்க வச்சானே, இதற்கு நாம வாழ்நாள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாதுன்னு சொன்னார். நிச்சயமா அவர் சொன்னதுல இருந்து என் உள்ளத்துல ஒரு உணர்ச்சி வந்துருச்சு, எவ்வளவு அழகான வாசகம் சொன்னார். அப்ப நாமும் இந்த இரவையில கண்ணு முடிச்சு வணங்கணுங்கிற பெருமை வரக்கூடாது. யாரெல்லாம் இப்பேற்பட்ட புனித இரவையில இந்த பாவியான அடியான ஒதுக்கி தள்ளாம, என்னை வெறுத்து துரத்தி விடாம, என்னையும் உன்னுடைய ரஹ்மத்துடைய சபையில, நல்லடியார்களுடைய சபையில, உன்னை கண் விழித்து வணங்கக்கூடியவர்களுடைய கூட்டத்துல என்ன நீ இங்கேயே சேர்த்தியா அல்லாஹ், இதற்கு நான் என்ன செய்ய நினைப்பே? அப்ப இங்கே ஒரு நல்லடியார்களுடைய சேர்த்த நீ நாளைக்கு கியாம நாளையில வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளை பிரிஞ்சு நில்லுங்கன்னு சொல்லுவியே, அன்றைக்கு என்ன பிரிக்க மாட்டேங்கிறதுக்கு ஆதாரமா போயிடுச்சு. கௌமுன் லா யஸ்கா ஜலீசுஹும், நிச்சயமாக எந்த மனுஷன் நல்லடியார்கள் அண்டி இருப்பானோ அவன் மூதேவியா போக மாட்டாங்கிறது ஹதீஸ். கௌமுன் லா யஸ்கா ஜலீசுஹும், ஒரு கூட்டம் இருக்கைய உம்மத்துல அவர்களை அண்டியவன் மூதேவியா போக மாட்டான். அப்ப கியாம நாளை பத்தி ஹதீஸ், கியாம நாளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வம்தாசுல் யாசீனுடைய ஆயத்து, சூரா யாசீனுடைய ஆயத்து. நம்மளுடைய மذஹபுடைய இமாம் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய இரவு நஃபில் தொழுகையில இந்த திருவசனத்தையே ஓதி அந்த முழு இரவை கழிச்சு விட்டாங்க. அழுது கண்ணீர் வடிச்சவர்களா, தாடி வழியாக கண்ணீர் நனைந்து பூமி நனைஞ்சு போச்சான்.
இந்த வசனத்தை மட்டும் தான் ஓதுறாங்க திருப்பி திருப்பி. வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். ஏன்னா கியாமத் இப்ப நம்ம ஈத்காவுல பெருநாள் இல்ல, நோன்பு வச்சவனும் நிக்கிறான், நோன்பு வைக்காதவன் நிக்கிறான் இல்லைங்களா? ரெண்டாவது மாசம் முடிச்சு நோன்பு வைக்காதவன் முன்சபல நிக்கிறான், நம்ம இதுல அடிச்சு போட்டி போட்டு. இங்க யாரையும் பிரிக்க முடியாது. நோன்பு வைக்காதவங்க 5வது சபல நில்லுங்க, நோன்பு வச்சவங்க எல்லாம் முந்தி 4 சபல நில்லுங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப நோன்பு வைக்காதவங்க 5வது சபுக்கு போங்கன்னா யாரு போவான்? அப்படி ஒருத்தன் போனான்னா அவன் நோன்பு வைக்கிறேன்னு தானே தெரிஞ்சு போடுமே. அதனால நோன்பு வைக்காம இருக்கிறது ஒரு பாவம், நான் நோன்பு இல்லைன்னு சொல்றது 2வது பாவம். ஜனங்களுக்கு மத்தியிலே நான் நோன்பு, அதாவது தீமையினால நசீபு குறவுனால ஒரு மனுஷன் நோன்பு வைக்கலைன்னா தன்னுடைய அந்த நோன்பு வைக்காத நிலை ஜனங்களுக்கு மறைக்கணும். அவங்க முன்னால சாப்பிடக்கூடாது, திங்க கூடாது, தூங்க கூடாது. தான் நோன்பு இல்லைங்கிற அந்த பாவத்தை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துவது 2 தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அப்ப இங்கேக்கு பெருநாளையில நோன்பு வச்சவன் வைக்காதவன் எல்லாரும் தான் நிற்பான். இவன் என்ன நினைக்கிறான்? புது கைலி சட்டை போட்டுக்கிட்டா பெருநாள் நினைக்கிறான். பெருநாள் நமக்கு இல்ல, நமக்கு பெருநாள் அந்த அன்னைக்கு பெருநாளையில ஓதுற குத்துபாவே கொஞ்சம் கவனிச்சு பாரு. லைசல் ஐது லிமன் லபிசல் ஜதீத். புதிய ஆடைகளை உடுத்தியவர்களுக்கு பெருநாள் அல்லான்னு பெருமா மெம்பர்ல குத்துபாவில கொடுக்கிறார். அந்த பெருநாள் குத்துபா கேட்டோடனே எனக்கு கைவி தோன்றும். அவர் பச்சையா அடிச்சு சொல்றாரு, எல்லாரும் உனக்கு பெருநாள் வந்துருச்சுன்னு கும்ப கூடி இருக்கிறேன். ரமதான் 30 நாள் நோன்பு வைக்காம தராவி தொழுகாம அல்லாஹ் ரசூல் அவமதிச்ச நீ, உனக்கு என்ன பெருநாள்? புது துணி உடுத்துறதுனால பெருநாளா? லைசல் லைசல் ஐது லிமன் லிமன் அகல சுரீத். அழகான தின்பண்டங்களை பலாவ், சோறு, பிரியாணி, குருமா, குப்தா இதெல்லாம் திண்டதுனால பெருநாள். அல்லாவை சரிவர 30 நாட்கள் நோன்பு நோர்த்து தராவியை தொழுது ரமதானையும் லைலத்துல் கத்ரையும் கண்ணியப்படுத்தினார்களே அவர்களுக்கு பெருநாள், மற்றவர்களுக்கு வெறுநாள். ஆனா நம்ம ஈத்காவல பிரிக்க முடியாது. கியாம நாளையில் அல்லாஹ் தஆலா பாவிகளே, துனியாவிலேயே நல்லடியார்களுடன் சேர்ந்து எல்லாரும் நடிச்சுக்கிட்டு ஒன்னா இருந்தீங்க, இங்க என் நல்லடியார்களோட சேர்ந்து நிக்காது, அல்லாஹ் சகிக்க மாட்டான், பிரிச்சு தனியா நிக்க ஒதுக்கி விடுவான். இந்த கருத்துள்ள அந்த திருவசனத்தை நம்மளுடைய இமாம் ஆஸம் அவர்கள் ஒரு இரவெல்லாம் ஓதி கண்ணீர் வடிச்சு என்ன துவா கேட்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்து குர்ஆன் நீ சொல்லிவிட்டீரப்பே, இந்த ஆயத்துடைய அடிப்படையில அந்த பாவிகளை ஒதுக்கும் போது அதுல என்ன ஒதுக்கிவிடாது அல்லாஹ் என்று அழுதார்களாம். எடுத்து படிச்சு பாருங்க. யார்? இந்த மذஹபுடைய இமாமே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுக்கு ஏதாகிலும் துனியாவுடைய ஒரு தேவை வந்துட்டா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கபருக்கு பக்கத்துல போய் 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ் இடத்துல துவா கேட்பாங்களா, அவங்க தேவை பூர்த்தி ஆயிடும். அட இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான மூடர்கள் புதுசா முளைச்சிருக்கிறான். ஏன் அந்த துவாவை பள்ளிவாசல்ல கேட்க கூடாதா? நாகூர் தர்காவுல தானே போய் கேட்கணும். நாகூர் தர்காவுல போய் கேட்டா தானே கபூல் ஆகும். பள்ளிவாசல்ல கேட்டா கபூல் ஆகாதா? ஓ வீட்டுல கேட்டா கபூல் ஆகாதா என்று சொல்லக்கூடிய மூடர்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க. நண்பர்களே, இமாமே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மذஹபுடைய இமாம், அவர்களுக்கு துனியாவுடைய ஒரு தேவை வந்துட்டா இமாம் ஆஸம் அபு ஹனீஃபாவுடைய மண்ணறையில போய் அங்கே 2 ரக்காத்து நஃபில் தொழுது அதனுடைய சவாபை அவங்களுக்கு கொடுத்துவிட்டு, யா அல்லாஹ் இந்த மண்ணறையில இருக்கக்கூடியவர்களுடைய பரக்கத்தை கொண்டு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கேட்பார்களாம், அவங்களுடைய தேவை பூர்த்தி ஆயிடும். இடையில ஒரு பேச்சு வந்துருச்சு, உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அகீதாவை மாத்திக்க, தங்களுடைய அகீதாக்களை மாத்திக்க. இப்ப நீங்க இந்த பைத்துன்னூர்ல வந்திருக்கீங்க, நான் இங்க பார்த்துவிட்டேன். ஏன்னா பொதுவாக நல்லடியார்கள் இருந்து வணங்குன இடத்துல வணங்குறது பரக்கத். நல்லடியார்கள் இப்ப மகாமே இப்ராஹிம்னு ஒரு இடம் இருக்கு, காபத்துல்லா மகாமே இப்ராஹிம், அங்க நின்று தொழுகிறதுல சவாபு நன்மைகள் ஜாஸ்தி இருக்கு. ஹரம் ஷரீஃப்ல 1க்கு 1 லட்சம் இருக்கு. மகாமே இப்ராஹிம் என்ன? எந்த இடத்துல நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்களோ அதற்கு மகாமே இப்ராஹிம்னு ஒரு பேர். மகாமே இப்ராஹிம்ல தொழுதீங்களா? ஏன் அந்த இடத்துக்கு மட்டும் என்ன அந்த முக்கியத்துவம்? அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நேசர் அவர்கள் நின்று கால் வச்ச இடம், அதற்காக வேண்டி அந்த இடத்துல நின்று தொழுகிறதுல ஃபதீலத்துவம். பாசமஞ்சார் நண்பர்களே, பேச்சு வந்து சொல்லிவிட்ட கேட்டு அல்லாஹ் இடத்துல அகீதாவோட துவா கேளுங்க, உங்களுடைய துவா கபூல். இங்க என்ன அவ்வளவு பரக்கத்து, பள்ளிவாசல கேட்கிட்டே கபூல் ஆகல, பள்ளிவாசல கேட்டே கபூல் ஆகல சொல்றான். கேட்டுக்க, குர்ஆனுடைய சரத்துல கேட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு பேரு என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு மெஹராபுல, அதாவது ஒரு அறையில எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய வணக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாட்டி போட்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சதா அல்லாஹ்வுடைய வணக்கத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பு யாருக்கு சாட்டி போட்டா? அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல, சமஜ் மசாயிக்.
மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலியா? ஏன்னா அல்லாஹு தஆலா ஜின்னுகளுக்கு நுபுவத் கொடுக்கை. சுன்னத் ஜமாத்துடைய அகீதா, ஜின்னுக்கு நுபுவத் அல்லாஹ் கொடுக்கை, பெண்களுக்கு அல்லாஹ் நுபுவத் கொடுக்கை. எந்த பெண்ணுக்கு தாய்க்கு அல்லாஹ் நுபுவத் கொடுக்கை. நுபுவத் அல்லாஹ் ஆண்கள்ல தான் கொடுக்கை. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலியா, விலாயத்துள்ள பெண்ணாக சீதேவியாக இருந்தாங்க. அப்போ ஒரு வலியுடைய வணக்கம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சு போச்சு. இந்த பெண்மணி அகில உலகத்தை மறந்து என் வணக்கத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால என்னுடைய நபியை அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு, அந்த வேலையை நீங்க செய்யுங்கடா நபிக்கு எல்லாம். அரே சமஜ் வலிகா கா மகாமே சமஜ் விலாயத் கா. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் உலக கவலையை விட்டு அல்லாஹ்வுடைய வணக்கத்துல இருந்ததுனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா இருந்து சோறு கொண்டு போய் கொடுக்க கரெக்டான்ட்டாங்க. அப்ப உனக்கு அந்த உத்தரவு இல்லையா? அப்ப உங்களுக்கு அந்த உத்தரவு எங்கே? என்னுடைய நல்லடியார்கள் என்னுடைய வணக்க வழிபாடுகளில் என்னுடைய சன்மார்க்க சேவைக்காக தங்களை முற்றிலும் அர்ப்பணித்து விட்டார்களோ அவர்கள் இந்த உலகத்தை தேட முடியாது. அதுக்காக போனால் அவர்கள் உனக்கு உபதேசம் செய்ய முடியாது. அதனால அந்த மாதிரி நல்லடியார்கள் கவனிக்கிற சமுதாயத்தின் மேல பொறுப்பாயிடுச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பொறுப்பாயிடுச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன குறை இருந்துச்சு? என்ன ஒண்ணு கவலை மனசுல ஆசை இருந்துச்சு? பிள்ளை பாக்கி. அவர்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. இந்த குழந்தை இல்லாம இருக்கும்போது குழந்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்கப்பா. ரொம்ப நாள் கேட்டாங்க, வயசெல்லாம் கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோத்து மூட்டையை தூக்கிட்டு போவாங்க. அது ஹக் தஆலா சொன்னா, குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப, ஒவ்வொரு தடவையும் உணவு கொண்டு போகும் போதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, இவங்க சோத்து மூட்டையை கொண்டு பார்த்தா இவங்களுக்கு முன்னாலேயே அங்க பல வகையான அருஞ்சுவை உணவுகள் இருக்குமா, பல விதமான உணவு வகைகள் இருக்குமா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தொழுகிற அறையில். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திகைச்சு போய் கேட்பாங்க, கால அன்னா லக்கி ஹாதா யா மரியம், மரியமே உங்களுக்கு சோறு கொடுக்கிற பொறுப்பு என் பேர சுமத்தி இருக்கிறான் அல்ல, நான் எப்ப சோத்து மூட்டையை கொண்டு வந்தாலும் வர்றதுக்கு முன்னாலே இங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, இது ஏதுன்னு கேட்பாங்க. அப்ப மரியமே சில சொன்னாங்க, காலத்து ஹுவ மின் இன்டில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்தால அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப விளங்கி போச்சு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலியாவா இருக்கிறாங்க, விலாயத்துள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கராமத்துல ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறான், தன்னுடைய அற்புதத்தை கொண்டு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். இது தெரிஞ்ச உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாளெல்லாம் பிள்ளைக்கு துவா கேட்டவங்க, இங்க அல்லாஹ்வுடைய கராமத்து இருக்கு, இந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய வலின்னு தெரிஞ்ச உடனே ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹுங்கறாங்க. இந்த இடம் பரக்கத்தான இடம், அல்லாஹ்வுடைய வலி இவங்க இடத்துல கராமத்து நிகழ்வு. இது தெரிஞ்ச உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாளெல்லாம் பிள்ளைக்கு துவா கேட்டதை விட்டுவிட்டு அந்த இடம் பரக்கத்தான இடம் தெரிஞ்ச உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. உடனே விளங்கிக்கிட்டு இங்க கை தூக்கிட்டாங்க, யா அல்லாஹ் இந்த பரக்கத்தான இடத்துல கேட்கிறேன், எனக்கு பிள்ளை கொடுத்தாங்க, பிள்ளை கொடுத்துட்டாங்க. அது சமஜ் காஞ்சற மூடர்கள் கேட்கிறா, அவுலியா கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு கேட்டா தானா? நிச்சயமாக நீ 1000 தடவை ஒரு துவா கேளு, ஒரு வலியுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து இருந்து ஒரு துவா கேளு, யா அல்லாஹ் இந்த வலியுடைய பரக்கத்துல கேட்கிறேன், நீ கபூல் செய்யலான்னு கபூல் செஞ்சுவாங்க. பாவா நாம இஸ்லாத்தினுடைய ஆராய்ச்சி நம்ம கம்மி, நாம வாஜ நசியத்துகள் கேட்கறது இல்லை, சன்மார்க்கு ஓத இல்லை, நம்ம படிக்க இல்லை, உலமாக்களுடைய சகவாசம் இல்லை, அவங்களுடைய வாஜ நசியத்துகள் வெறுக்க ஆரம்பிச்சு விட்டோம். இவர் என்ன எந்த அலிம்ச வாஜ சொன்னாலும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுனா, இவர் என்ன ரொம்ப நேர்மையா, இவர் என்ன யோக்கியரா, யார் வாஜ சொன்னாலும் அவர் தான் சொல்றான். அப்ப நீ யார் வாஜ தான் கேட்ப? கடைசியில எல்லாரையும் விட்டு ஷைத்தானுக்கு பின்னால போக ஆரம்பிச்சு. அவன் நல்லவர்களை விட்டா, நபிமார்களை விட்டவன் ஷைத்தான தானே பிடிச்சாகணும், உலமாக்களை விட்டு அவர் யாரை பிடிக்கணும்? சைத்தானுக்கு பின்னால அவன் சொல்றபடி கேட்டுக்கிட்டு கெட்டு போற மாதிரி காலம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்ப நம்மள சிலருடைய நோக்கம் என்ன, சிலருடைய அபிப்பிராயம், சரி இந்த இரவையில கண்ணு முழிக்க வேண்டியது அவசியம், நாம தனியா நின்று கண்ணு முழிச்சு தொழுதுகிட்டே இருந்தோம்னு சொன்னா இடையில தூக்கம் வரும், அதனால தூங்குன குத்தம் வந்துடும். அதனால போய் மௌலானாவுடைய தொண்டையை காய வச்சு அவங்கள கத்த விட்டு நாம கேட்டு நாமளும் அந்த இரவையில கண்ணு முடிச்ச மாதிரி ஆயிடலாம். அதாவது உங்களுடைய சிரமத்தை குறைச்சுக்கிட்டு ஏன் தலையில பாரத்தை போட்டு ராவை எப்படியோ கழிச்சு பண்ணுங்கிறதுக்காக வாழ்த்து கேட்கறதுன்னு சொன்னா அதுல இஹ்லாஸ் இல்லைன்னு. இந்த இரவனுடைய உயர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக செஞ்ச பேச்சு. இடையில ஒரு பேச்சு வந்துருச்சு, உங்களுக்கு சொல்லிவிடுறேன். ஃபித்ரா காசு எல்லாருக்கும், ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அனைவரும் ஃபித்ரா, கடமை இல்லாதவர்கள் ஃபித்ரா கொடுத்தா நஃபில் ஆச்சு, சவாபுகள். அதாவது ஃபித்ரு சதகாவுடைய காரணம், அதாவது ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள் பேர்ல ஃபித்ரு சதகா வாஜிப் ஆயிடுச்சு. ஜகாத்து கொடுக்க கடமை இல்லாதவர்கள் இருக்கிறாங்களே, இப்ப உதாரணமாக ஒரு மனுஷன் ஜகாத்து கொடுக்க வேண்டிய கடமை இல்லை,
ஆனா பெருநாள் அன்னைக்கு காலையில அவன்கிட்ட 100 ரூபாய் காசு வந்துருச்சு. அவன் வாங்கின தர்மத்துல அவனுக்கு ரமதான்ல கிடைச்ச ஹதியாவுல பெருநாள் காலையில அவன்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. அவன் ஃபித்ர் சதக்கா கொடுத்தான். அதாவது அதுக்கு ஜகாத்துக்கு எப்படி வருஷம் பூர்த்தியாகணுங்கிற சட்டம் இருக்கும், அந்த சட்டம் இல்ல ஃபித்ர் சதக்கா. அன்னைக்கு காலையில 52.5 ரூபாய் அவன் கையில வந்துட்டு அவன் ஃபித்ர் சதக்கா கொடுத்தான். ஏமசாயில் உங்க கேள்விகளை பின்னால வச்சுக்கணும். ஏன்னா என் வாஜு போற டைப் என்னத்துக்கு மாத்திட்டு இருக்கு. ஃபித்ரா கொடுக்க மனசு இல்லை, நீங்க கொடுக்காம நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே டாக்டர் கொடுங்க. இது ஒரு கேள்வியா ஃபித்ர் சதக்கா? என்ன பெத்த தாயார் ஃபித்ரா எப்படி கொடுப்பாங்க? எவ்வளவோ என் பாபாவுக்கு வசதி இருந்துச்சு. எம்மா அந்த காலத்துல எங்க தென்னந்தோப்புல இருந்து மட்டை வெட்டி கொண்டாந்து போட்டா இன்னும் என் சிந்தனையில இருக்கு. அதாவது அந்த தென்னை ஓலைகளை செதுக்கி போட்டு விளக்குமறு செய்வாங்க. தென்னை விளக்குமறு 2 தம்படிக்கு 192 தம்படி இருக்கு பாருங்க. அதுல 2 தம்படி ஒரு விளக்குமறு. அதை வருஷம் எல்லாம் சேர்ப்பாங்க. விளக்குமறு செஞ்சு 20-30 விளக்குமறு ஆயிடும். அதை வித்து அந்த காசை வச்சு, அதாவது தான் உழைச்சு சம்பாரிச்சு ஃபித்ரா கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய ஆசை. அதனால பாபா காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அந்த விளக்குமத்து குச்சியை சீவி அதை சேர்த்து வச்சு அதுல இருந்து அந்த கூலி அந்த காசை சேர்த்து வச்சு அந்த நோன்பு வச்சு ஃபித்ரா கொடுப்பாங்க. ஃபித்ராவுடைய பரக்கத்து சொல்றாங்க. ஃபித்ரு சதக்கா கொடுக்கிற வரைக்கும் நோன்பு அல்லாஹ்வுடைய சமூகத்துல அங்கீகரிக்கப்படாம வானத்துக்கு பூமிக்கு மத்தியில தத்தளிச்சுக்கிட்டு. ஏன்னா நோன்புல நாம செய்யற அளவு குறைவு பாருங்க. நோன்பு வச்சுக்கிட்டு நோம்பா இல்லாம எத்தனையோ பாவ காரியங்களை செஞ்சுப்போம். நாம நோம்புன்னு சொன்னா சோறு திங்காம, தண்ணி குடிக்காம, பீடி குடிக்காம, வெத்தலை பாக்கு போடாம, பெஞ்சாதியை தொடாம, சர்பத்து குடிக்காம, சாயா குடிக்காம இருக்கிறது பேர் நோம்புன்னு விளங்கி இருக்கும். இது நோம்பு இல்லைன்னு ஆச்சரிய சொல்லி போறான். குத்திபா அலைக்கும் சியாம், குத்திபா உங்கள் பேர்ல நோம்பு கடமையாக்கி இருக்கிறாங்க. அவங்க தஃப்சீர்ல எழுதுறாங்க லா அலா புத்தூனிக்கும் ஃபகத், உன்னுடைய வயிற்றுக்கு மட்டும் நோம்பு கடமையாக்கல, உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோம்பு கடமையாக்கி இருக்கிறாங்க. இப்ப நோம்பு வச்சிருக்கிற நோம்புன்னு அல சௌமா லிம்சான், நோம்புன்னு சொன்னா எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை நீ தடுத்துக்கிறதுக்கு பேர் நோம்பு. அப்ப புறம் பேசுறது அல்லாஹ் தடுத்தான். ரமதான்ல நீ புறம் பேசாம இருக்கிறது நோம்பு. கோல் சொல்றது அல்லாஹ் தடுத்தான், நீ கோல் சொல்லாம இருக்கிறது நோம்பு. பொய் சொல்றது அல்லாஹ் தடுத்தான், பொய் சொல்லாம இருக்கிறது நோம்பு. அப்ப நீ உன்னுடைய நோம்ப பொய் சொல்வது கொண்டும் புறம் பேசுவது கொண்டும் நோம்ப பாழாக்குறேன்னு வந்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய நோம்புல குற்றமுறைகள் நிகழ்றதுனால அது அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுறது. அந்த ஃபித்ரு சதக்கா ஏழை முஸ்லிம்களுக்கு கொடுத்த உடனே அந்த நோம்ப கபூல் செஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் அது பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால கொடுத்தோம். ஃபஜருக்கு பிறகு அதனுடைய உயர்ந்த நேரம். ஃபஜர் தொழுகைக்கு பிறகு பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால கொடுக்கும். ஏழைகளுடைய அவசியத்தை அனுசரிச்சு ஒரு மனுஷன் பெருநாள் ராத்திரியை கொடுத்துட்டான். இப்ப பெருநாள் அவை எல்லாரும் கறி வாங்குறாங்க. நான் நாளைக்கு ஃபஜருக்கு பிறகு தான் ஃபித்ரு சதக்கா கொடுப்பேன், அதான் மார்க்கத்தில் ஏற்றமானதுன்னு சொன்னா அந்த ஏழை நாளை காலையில் அவங்க இறைச்சிக்கு கிடைக்கும். அதனால ஷரியத்து சட்டப்படிக்கு முதலாவே ஃபித்ரு சதக்காவை கொடுத்தோம். ஒரு நாள் முந்தைய கொடுத்தோம். நாளை காலையில கொடுக்குற ஃபித்ரு சதக்காவை இப்பவே கொடுத்துட்டா அந்த ஏழையை அரை கிலோ இறைச்சி வாங்கிக்குவார். ஒருத்தருடைய ஃபித்ரு சதக்காவை ஒருத்தர் கொடுக்கலாம். ஒருத்தருடைய சதக்கா இப்ப இந்த வருஷம் 3 ரூபா 3.25 ரூபா ஏதோ வருதுன்னு வைக்க போட்டாங்களா, 3 ரூபா 10 பைசா. இப்ப இந்த 3 ரூபா 10 பைசாவை இப்ப ரஹமத்துல்லாஹி ஃபித்ரு சதக்காவை ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதே 3 ரூபாய்க்கு 30 பைசா, அப்புறம் ஒரு 10 பைசா, 31 10 பைசா, 31 பேருக்கு ஆளுக்கு 10 பைசா கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது ஓ பெரியும். இப்ப வீட்டுல இப்ப என் வீட்டுல 10 பேருக்கு ஃபித்ரு சதக்கா கொடுக்கும். 10 நோம்பாளி இருக்கிறான். 10 நோம்பாளிக்கு மட்டும் அல்ல, அன்றைக்கு ஃபஜருக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்துட்டாலும் ஃபித்ரு சதக்கா வாஜிபாயிடுச்சு. பெருநாள் அன்றைக்கு காலையில ஃபஜருக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்கு ஃபித்ரு சதக்கா கொடுக்கணும் தாய்த்தால். அப்ப இப்ப என் வீட்டுல ஒரு 15 பேருக்கு ஃபித்ரு சதக்கா இருக்கு. இப்ப 15 3 45 ரூபா, அப்புறம் 15 10 150 46 ரூபா ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். பல பேருடைய ஃபித்ராவை ஒருத்தர் கொடுக்கலாம், ஒருத்தர் ஃபித்ராவை பல பேருக்கு கொடுக்கலாம். ரெண்டுக்கும் அனுமதி இருக்கலாம். ஆக ஃபித்ரு சதக்காவை முஸ்லிமான ஏழைகளுக்கு கொடுக்கணும். அது அவசியமா கொடுக்கணும், கட்டாயம் வாஜிபாச்சு. அந்த வாஜிப் ஒரு மனுஷன் இந்த பெருநாளில் விட்டுவிட்டா கூட வருஷத்துல என்னைக்காச்சும் கதா செய்து கொடுக்கணும். நீங்க இடையில திடீர்னு இது மசாயிலா ஆலிம் சாமி ஃபத்வா கொடுத்துருக்காங்க. ஆலிம் சாமி மசாயில் போயிட்டார். சரி ஹாசிலுக்கெல்லாம் கேட்டது நல்லதா வச்சு அது சம்பந்தம் மசாயில் சொல்லிவிட்டோம். எல்லாரும் 3 ரூபா 10 பைசா பெரிய காரியம் அல்ல. கட்டாயம் கொடுத்து தங்களுடைய நோம்புல உள்ள குற்றம் குறைகள் மன்னிக்கப்பட்டு அது மக்பூல் ஆகிறதுக்குள்ள வழியை தேடி எல்லாரும் அதுக்குள்ள காட்சிகளை எடுத்து பொட்டலம் கட்டி வச்சுக்கணும். முதலாவது கொடுத்தாலும் கொடுத்துடலான்னு சரியத்துல அனுமதி இருக்கு. ஏழைகளுடைய அவசியத்தை அனுசரிச்சு கொடுத்தா கறி புள்ளியாதது காய்கறி வாங்கிக்குவாங்க. எல்லாருமே காலையில தான் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சமயத்தில் அவகாச சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் ஏழைகள் கிடைக்கிறது இல்லை. அதனால கொடுக்காமயே சில பேர் பெருநாள் தொழுவு போயிடுறாங்க. அப்புறம் அது விட்டே போயிடுச்சு, சமயத்தில் மறந்தே போயிடும். அதனால எப்படியோ சதக்காவை கொடுத்து ஜக்காத்து கணக்கு பார்த்து சுத்தமா எடுக்கணும், சுத்தப்படுத்தும். ஜக்காத்தை கொடுக்க தகுதி உள்ளவர்கள்ட்ட, அதாவது கடனாளிகளை கூடுமான வரைக்கும் விடுதலை ஹாசில கடன். இப்ப நேரம் அதிகம் ஆயிட்டதுனால நாம திக்ரு செய்யணும், சஹருக்கு போகணும். 2 ஆயிடுச்சு.
இப்போ கொஞ்ச நேரம் திக்ர் செய்யுங்க, சடவு இல்லாம செய்யுங்க, அல்லாஹு தாலாவை புகழ்ந்துகிட்டு செய்யுங்க, அல்லாஹு தாலா நமக்கு செஞ்சிருக்கிற கிருபைய சிந்தனையில வச்சு செய்யுங்க. அல்லாஹுக்கு நாம ஏதோ உபகாரம் செய்யணும்னு நினைக்காதீங்க. இந்த புனிதமிக்க இரவையில் அல்லாஹு தாலா கண்ணு முடிக்கிற பாக்கியத்தை கொடுத்தாலே இது பெரும் பாக்கியமா நினைச்சு, யா அல்லாஹ் உன்னை மறந்து இந்த இரவனுடைய மகத்துவத்தை விளங்காம அலட்சியப்படுத்தி விட்டு இது ஒரு ராவு தானே மற்ற ராவு மாதிரி என்று நினைச்சு தூங்கக்கூடியவர்கள் ஆக்காம இந்த இரவனுடைய உயர்வுகளை எங்களுக்கு நீ ஞாபகப்படுத்தி இந்த இரவையில கண்ணு முழிச்சு உன்னிடத்துல அழகவும் கேட்கவும் கெஞ்சவும் உன்னை திக்ரு செய்யவும் ஆக்கி வச்சு எல்லாம் நல்ல உபதேசங்களை கேட்க வச்சு ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்கிற உணர்வுடனே அல்லாஹு தாலா இடத்துல எல்லாருமாக ஷாளைய பாட்டுடனே திக்ரு செய்யும். இப்ப அதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொன்னா மறுபடியும் நீண்டுகிட்டே போயிடும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது அல்லாஹு தாலாவுக்கு ரொம்ப பிடியமான வணக்கம். அதுக்காக வேண்டாம் பூமியில படைச்சிருக்கிற அல்லாஹ். அருமநாயகம் மக்கமா நகரத்துல முதல்ல ஆரம்பிச்சது கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க ஜெயம் பெறுவீர்கள். ஏன்னா ஹிஜ்ரத்துடைய ராவையில அருமநாயகம் நபியாயி 42 வயசுல நபியானா, 52ல ஹிஜ்ரத் மேராஜுக்கு போனாங்க. அப்ப 12 வருஷ காலத்துக்கு பிறகுதான் ஐங்கால தொழுகை கிடைச்சிச்சு. இஸ்லாத்துல 5 வக்து தொழுகை 12 வருஷத்துக்கு பிறகு கொடுத்தாங்க. மதீனாவுல போனதுக்கு பிறகு ஹிஜ்ரத்துக்கு பிறகு நோன்பு கடமையாச்சு, அப்புறம் ஜகாத் கடமையாச்சு, அப்புறம் ஹஜ் கடமையாச்சு. அப்போ 12 வருஷ காலத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க. சொன்ன பாயிண்ட் வழங்குங்க. 12 வருஷம் நுபுவத்துக்கு பிறகு இஸ்லாத்துல மக்கள் சேர்ந்துகிட்டே தானே இருந்தாங்க. அவங்களுக்கு 5 வக்து தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, ஹஜ்ஜும் எது கடமையாக இல்லை. அப்போ ஒரே அமல் என்ன இருந்துச்சுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைன்னு சொல்றதே வணக்கமா இருந்துச்சு. அப்போ அதனால அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான வணக்கமா இருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற. அதனாலே ஹதீஸ் ஷரீஃப்ல அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாசத்தினுடைய நேரங்களை நீங்க வீணாக்கி விடாதீங்க. ஃபஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பஇ ஹிசால், ரமதான் மாசம் வந்துட்டா நோம்புடைய நேரங்கள்ல ரமதான் மாசத்துல நீங்க 4 நற்கர்மங்களை அதிகப்படுத்திக் கொள்ளும். ஃபஸ்தக்ஸிருபா அதனுடைய கருத்தை என்ன? மற்றைய 11 மாசத்துலயும் அந்த அமல் நீங்க செய்யத்தான் செய்றீங்க, ரமதான்ல அந்த அமலை அதிகப்படுத்திக்கிங்க. அது என்ன? ஹஸ்லத்தைனி தரலவுன பிஹிமா ரப்பக்கும், அதுல 2 நற்காரியம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டா அல்லாஹ் உங்களை பொருந்திக்கும். அந்த 2 கொண்டு ஹஸ்லத்தைனி 2 நற்குணங்கள், ஃபஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பஇ ஹிசால் 4 நல்வணக்கங்களை 4 நற்காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அதுல 2 எப்பேற்பட்டது என்று கேட்டா ஹஸ்லத்தைனி தரலவுன பிஹிமா ரப்பக்கும், அந்த 2 கொண்டு உங்க ரப்ப நீங்க ராலியாக்க முடியும். நீங்க உங்களை ரப்ப ராலியாக்குவீர்கள் என்ன அர்த்தம்? மானாயே அந்த 2 கொண்டு அந்த 2 நற்கருமங்களை நீங்க ரமதான்ல அதிகப்படுத்தினா அல்லாஹ் உங்களை பொருந்திக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைச்சிடும். அல்லாஹ்வை ராலியாக்க முடியுமே. எவ்வளவு உங்க பேர்ல அல்லாஹ் வருத்தமா இருந்தாலும், வெறுப்பா இருந்தாலும், கோபமா இருந்தாலும், நான் சொல்ற இந்த 2 கருமத்தை ரமதான்ல அதிகப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களை பொருந்திக்கும். அல்லாஹ்வை நீங்க திருப்திப்படுத்த முடியும். தரலவுன பிஹிமா ரப்பக்கும், சமஜல அது என்ன? ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், திருக்கலிமாவுடைய ஷஹாதத் சொல்றதுப்பா. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய திக்ரை அதிகப்படுத்திக்கணும். 2வது வதஸ்தக்ஃபிரூனஹு, அல்லாஹ் இடத்துல அதிகமா பிழை பொறுக்க தேடும். ஏன்னா எந்த அடிமை அதிகமாக பிழை பொறுக்க தேடுறானோ அவன் பேர்ல இருக்கிற வெறுப்பு அல்லாஹ் மாத்திக்கிறான். மன்னிப்பு தேடுற அடியான் பேர்ல அல்லாஹ் வெறுப்பு இருக்கிறது. பிறகு நாயகம் சொல்றாங்க அம்மல் ஹஸலத்தான் இல்லத்தானி லா கினா பிகும் அன்ஹுமா, இன்னும் 2 காரியங்கள் இருக்கு, அதை விட்டு நீங்க தேர்வையற்றவர்களாக இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட 2. அது என்ன? தஸ்அலூன அல்லாஹல் ஜன்னத, நீங்க அல்லாஹ் இடத்துல அதிகமா சொர்க்கத்தை கேளுங்க. வத்து அவ்விதுன பிஹி மினன் நார், அல்லாஹ் இடத்துல நரகத்தை விட்டு கார்மானம் தேடும். இந்த 4 காரியங்களை ரமலான்ல அதிகப்படுத்திக்கங்க. மத்த 11 மாசத்துல லா இலாஹ சொல்ல மாட்டியா? இஸ்திக்ஃபார் ஓத மாட்டீங்களா? சொர்க்கம் கேட்க மாட்டீங்களா? நரகத்தை விட்டு காப்பாத்து சொல்லி சொல்ல மாட்டீங்களா? அந்த ரமலான்ல அதிகப்படுத்திக்கங்க. ஏன்? லா துரது துஆ சாய் மர ஹதீஸ் உடனே தத்பீக்ல கொண்டு வருமா? ரமலான்ல கேட்கிற துஆவை அல்லாஹ் நிராகரிக்கிறது இல்லப்பா. ஒரு ஹதீஸ்ல வருது வ இன்ன லிகுல்லி முஸ்லிம் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் தாவத்து முஸ்தஜாபா, ரமதானுடைய ஒவ்வொரு இரவு பகல்ல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் கட்டாய கபூல் செய்யும். யாவா எப்பேற்பட்ட மாஷா அல்லாஹ் கொடுத்தாங்க. பத்நசீபுகள் துஆ கேட்க நசீப் இல்லை. அதுல நோன்பு திறக்கிற நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் தஆலா ரொம்ப பிரியமா கபூல் செய்யறான்.
நாம அந்த நோன்பு திறக்கிற நேரம் வந்துட்டா எடுத்தோமா கஞ்சி கொட்டா உள்ள விட்டோமாங்கிற சிந்தனையில் இருக்கு. அங்க துவா கேட்கறதுக்கு சிரிச்சது அதுக்கு முன்னாலே வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே இருக்க டபுள் கொட்டா எடுத்து முடிக்கிட்டோம். ஆனா அந்த நேரம் கேட்டா கபூல் செய்யற நேரம். அதாவது ஷைத்தான் நம்மளை ரொம்ப கெடுத்துட்டான். அல்லாஹ்வும் ரசூலும் எந்தெந்த நேரங்கள் நல்ல நேரங்கள் வாக்களிச்சாங்களோ அந்த நேரங்களை பயன்படுத்தி எல்லா இடத்துல பரக்கத்தை அடையிறது விட்டு நம்மளை மஹரூமாக்குறான், நசீபு கெட்டவர்களாக ஆக்கிவிட்டான். இந்த புனிதமிக்க இரவில நம்மள பத்நசீபாக்க அவனால முடியல, ஷைத்தானா அவன் நீ தோத்து போயிட்டான். அப்ப நம்மள அல்லாஹ் கண்ணு முடிக்க வச்சு அவனை திக்ர் செய்ய வச்சு அவனிடத்துல கேட்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ஆக்கிட்டான். இதற்கு புகழ் அடங்கணும் அல்லாஹ்வுக்கு தான், நமக்கு புகழ் இல்ல. நான் முடிச்சேன், நான் கேட்டேன், நான் திக்ர் செஞ்சேன், நான் வந்தா கெட்டு போச்சு வீணா போச்சுன்னு அர்த்தம். நானை விட்டுப்படும். அல்லாஹ் இன்னைக்கு கண்ணு முடிக்க வச்சான், அல்லாஹ் அவனை திக்ர் செய்ய வச்சான், அல்லாஹ் நசீஹத் கேட்க வச்சான், அல்லாஹ் என்ன துவா கேட்க வச்சான், எல்லாம் செய்ய வச்சாலும் கபூலும் செஞ்சுட்டு விட்டு இப்ப மன்னிச்சு விட்டு போடும். அதனால இப்ப நான் ஆரம்பிக்கிற திக்ர அல்லாஹ் பூமியில அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு முன்னால ஒளிவால செய்யப்பட்ட ஒரு தூண் இருக்கிறது. இது ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்கு. ஷேகுல் ஜக்கரியா மௌலானா ஃபதாயில திக்ர்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாடத்துல இந்த ஹதீஸ் எழுதியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு முன்னால ஒரு தூண் இருக்கு. பூமியில அடுமை லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஆரம்பிச்ச உடனே அந்த தூணுக்கு வஜது வந்துதான், துணும்புதல் வந்துடும், தூண் குதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா உஸ்குன், அமைதியாயிரு, அடக்கமாயிருன்னு சொல்லுவான். அப்ப அந்த தூணு சொல்லுவான் கைஃபாஸ்குன் வலம் தஃபித் காயிலிஹா, யா அல்லாஹ் இன்ன அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னான், அவனை நீ மன்னிக்க இல்லையே, நான் எப்படி அமைதியா இருப்பேன்னு அந்த தூணு குதிக்குமா. அதுக்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்லுவானா அவனை மன்னிக்கலைங்கிறதுக்காக நீ குதிக்கிற, அவனை மன்னிக்கணும்னு எனக்கு நாட்டம் வந்துச்சு, அதனால தானே நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சேன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. அதனால இப்ப நாம சொல்றோம்னு நினைக்காதீங்க, அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். எல்லா சாமானும் அல்லாஹ்வுடையது, வஜூத் அல்லாஹ்வுடையது, சிஃபாத் அல்லாஹ்வுடையது, குவத் அல்லாஹ்வுடையது, இல்மு இராது அல்லாஹ்வுடையது. இப்ப கண்ணு முழிக்க வச்சிருக்கிறது அல்லாஹ் தான். அவன் தூங்க வச்சிருந்தான்னு சொன்னா நாம இந்த திக்ர் செய்ய முடியாது. அதனால நம்மளதுன்னு விளங்காதீங்க, அல்லாஹ்வுடைய ஃபضல விளங்கி திக்ர் செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது அந்த ஹதீஸே அப்துல் சமத் ஃபைஸ் சொன்ன ஹதீஸே எனக்கு பிடிச்சு போச்சு. அதையே சிந்தனையில வச்சு யா அல்லாஹ் இந்த புனித இரவையிலே எங்களை நீ மன்னிக்க இல்லைன்னா எங்களுக்கு மன்னிப்புக்கு வேற நல்ல நேரம் எங்கே வரப்போது ரப்பே. இந்த இரவையில நீ முன் வந்திருக்கிற, தௌபா செய்யக்கூடியவர்களை மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிற, பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவர்களை மன்னிக்க நீ காத்துக்கிட்டு இருக்கிற, உலக தேவைகளை கேட்கக்கூடியவர்களுடைய தேவைகளை கொடுக்க நீ காத்துக்கிட்டு இருக்கிற. இந்த இரவையில் நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சு உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேற யாரும் இல்லைன்னு உறுதியா சொல்ற ரப்பே, எங்களை நீ மன்னிச்சிருங்கிற அந்த உறுதியோட அதே எண்ணத்துடனே திக்ர் செய்யுங்க. அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாரும் வணக்கத்துக்குரிய எஜமா அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு உறுதியோட சொல்லியிருக்கோம். இப்ப அதை இஸ்பாத்து செய்யும். இப்ப நஃபியும் இஸ்பாத்து செய்யும். இப்ப இல்லல்லாஹ்னு கல்வின் பக்கமாக அடிச்சு இஸ்பாத்து செய்யுங்க. நிச்சயமா நமக்கு அல்லாஹ் தவிர யாரும், நம்மள மன்னிக்கிறவன் அல்லாஹ் தவிர யாரும், நமக்கு ரிஸ்க் கொடுக்கிறவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, நம்மள ஹயாத்தா வச்சவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, நமக்கு பார்வை கொடுத்தவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, நமக்கு பேச கொடுக்க கத்து கொடுத்தவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, நமக்கு காசு பணம் கொடுத்தவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? எல்லாமே அனைத்தும் அல்லாஹ்வை தவிர வேற யாருடைய தயவு என் பேர்ல இல்லை. உஜூத கொடுத்தவனு அல்லாஹ் இல்லல்லா, அவனை தவிர யாரும் இல்லை. சிஃபாத்தை கொடுத்தவனு அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. குவத்தை கொடுத்தவனு அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல வைக்கிறவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. நிச்சயமா அவனை தவிர யாரும் இல்லைங்கிற யகீனோட சொல்லு. இல்லல்லா 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பாவத்தை மன்னிக்கணும் ஒன்றை தவிர யாரும் இல்லல்ல. நாங்க ஒன்னை விட்டு விரண்டு ஓடிக்கிட்டு இப்ப இந்த புனித இரவில் உங்க வாசலுக்கு வந்துட்டாங்க. நீ குர்ஆன்ல சொன்னது, உன்னுடைய ஹதீஸ் சொன்னது நாங்க ஆதரவு வச்சிருக்கிறோம். ஏன்னா ஹதீஸ்ல ஈமான் ஹதீஸாமன் வந்துருச்சு. லைலத்துல் கத்ருடைய இரவில வாக்களிக்கப்பட்டது ஆதரவு வச்சு வணங்கணும்னு உன்னுடைய நபி சொல்லிட்டாங்க. உன்னுடைய நபியை சொல்ல வச்சது நீ தான் அல்லாஹ். அவங்க தாய் இஷ்டத்துக்கு சொல்ல இல்லல்ல, நீ சொல்ல வச்சு உன்னுடைய ரசூல் சொன்னாங்க. உன்னுடைய நபியை சொல்ல வச்ச நீ இப்ப அதை ஏற்றுக்கொள்ள மறுக்க மாட்டேன். ஒன்னே நாங்க அழைக்கிறோம் அல்லாஹ், எங்களுக்கு வேற கதி இல்ல ரப்பே. எங்களுடைய பாவங்களுக்காக நீ எங்களை வெறுத்தா எங்களுடைய கதி எப்படி அல்லாஹ்?
நீ எங்களை வாசலை விட்டு துரத்துன, வேற அல்லா இல்லைன்னு வேற ஒரு அல்லா இல்லவே இல்லை. அந்த ஈமான் நெஞ்சில வச்சிருக்கோம். நாங்க பாவிகள் இருக்கிறத மறுக்க இல்ல. ரப்பி சொல்லுங்க, யாருந்தா என்னுடைய பாவங்களை நினைச்ச ஒரு நாளைக்கு நான் கூசுதல்ல, வெக்கம் வருதல்ல. ஆனா அவருடைய ரஹமத்தை நினைக்கும் போது நானும் ஒன்னு அழைக்கிறதுக்கு குறிப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நீ எப்பேற்பட்ட பாவிகள், வாழ்நாளெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சவர்கள், மறுபடி ஒரு பக்கத்துல திரும்பி வரும்போது நீ விரட்டினதில்லை அல்ல. அதனால எங்களை இந்த புனித இரவையில் நீ வாக்களிச்சபடி மன்னிச்சிடலாம், எங்க தௌபாவை கபூல் செஞ்சுக்கலாம், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்ற உணர்வுடனே அல்லாஹ் கூப்பிடுங்க. அல்லாஹு அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் இந்த இரவில மன்னிச்சுட்டாங்கிற நல்ல யகீன் வச்சு என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இந்த தண்ணி அபதிபி, என் அடியான் என்னை பத்தி எப்படி அபிப்பிராயப்படுவானோ நான் அப்படித்தான் செய்ய வேண்டாம். என்னையுமா மன்னிப்பா அல்லாண்டா அது அல்லாஹ்வின் பேர்ல அவநம்பிக்கை. அப்போ அல்லாஹ்வால மன்னிக்க முடியாதுன்னு அல்லாஹ்வுல ஏழாமையை நீ கொண்டாந்துட்ட, அது கொண்டு வரக்கூடாது. நாதாக்கள் எழுதுறாங்க, நீ எத்தனை பெரிய பாவியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நீ நெத்துதல் கெட்டு போகாது. அதனால இப்போ அளவு கெஞ்சி அல்லாஹ் கூட்டதுக்கு பிறகு அவநம்பிக்கை கல்வியில் இடம் கொடுக்காதீங்க. ஆனா ஒரு வேலை செய்யும், அதை நாதாக்கள் கத்துக் கொடுத்துருக்க. என்ன, நாம எவ்வளவு அல்லாஹ் கூப்பிட்டாலும் சார், ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல வலவ் அன்னஹும் இர்லலமு அன்ஃபுஸஹும், நபியே ஹபீபே, உங்களுடைய உம்மத்தினர்களில் யாராகிலும் பாவங்கள் செஞ்சிட்டார், அவர்கள் தவறு செஞ்சிட்டார், ஜாவுக்க, அந்த பாவம் செஞ்சதுக்கு பிறகு அவங்க உங்களுடைய சமூகத்துல வந்து உங்களுக்கு பக்கத்துல வந்து இருந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், நல்ல ஆயத்தை கவனிக்கணும், யார்கிட்ட வேண்டாலும் கேட்டுக்குங்க. வலவ் அன்னஹும் இர்லலமு அன்ஃபுஸஹும், நபியே ஹபீபே, தங்களுடைய நப்சுகளுக்கு அநீதம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், ஜாவுக்க, உங்களுடைய தர்பார்ல வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், உங்க பக்கத்துல இருந்துகிட்டு என்னிடத்துல மன்னிப்பு கேட்டான். வஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூலு, அந்த பாவியான அடியான் மன்னிப்பு கேட்கும் போது அவனுக்காக நீங்களும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுட்டான். லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, நிச்சயமாக அந்த அடியான் அல்லாஹ்வை மன்னிச்சுட்டு கருணை செய்யக்கூடியவனாக பெற்றுக் கொள்வான் என்று குர்ஆனுடைய ஆயத். அதாவது இதுக்கு பாகிஸ்தானுடைய முஃப்தி ஆசம் எழுதுறாங்க, இந்த ஆயத்துல முராது, அப்ப நீ மதீனாவுக்கு போய் ஹஜ்ஜுக்கு போய் மதீனாவுக்கு போய் ரவுதாவுல நின்று மன்னிப்பு கேட்டா நாயக உனக்காக மன்னிப்பு கேட்பாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு பாகிஸ்தானுடைய முஃப்தி எழுதுறாங்க. காரணம் என்ன எழுதுறாங்க, ஜாவுக்கன்னு சொன்னானே தவிர ஃபில் மதீனான்னு சொல்ல இல்லையா. அதனால பணம் படைத்த சீமான்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது மதீனாவுக்கு போய் ரவுதாவுல நின்று யார சொல்லலா. ஏன்னா இந்த ஆயத்து படிக்க அஷ்ரஃப் அலி மௌலானா எழுதுறாங்க, அருமநாயகத்தின் மறைவுக்கு பிறகு இந்த புனித ரவுதா எல்லாம் கட்டப்படுவதற்கு முன்பாக ஒரு சஹாபி வந்தார், ஜியாரத்து செஞ்சார். அந்த மண்ணறையிலிருந்து கொஞ்சம் புழுதி எடுத்து கொஞ்சம் மண்ணை எடுத்து தலையில போட்டார். போட்டு சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கு யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ். இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதுனாராம். இப்ப நான் ஓதுன ஆயத் ஓதி சொன்னாரா, யா ரசூலல்லாஹ், நான் பாவியான அடியான் வந்துட்டு உங்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லிவிட்டான், உங்களிடத்துல வந்து இருந்து கொண்டு பிழைப்பு இருக்க தேடுனா அந்த பாவியான அடியானுக்காக நீங்களும் மன்னிப்பு தேடினா மன்னிப்பதாக சொல்லி இருக்கிறான். நாயகம் அந்த திருவசனப்படி நான் வந்துட்டேன், இப்ப மன்னிப்பு தேடுறேன், இப்ப உங்க வேலை பாக்கி இருக்கு. யார சொல்லல முத்தர வைக்க வேண்டியது நீங்க. இப்ப நீங்க ஜாட உங்களுடைய சிபாரிசு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் யார சொல்லலாம் என்று அவர் சொன்னார். அஷ்ரஃப் அலி சாஹிப் எழுதுறார், உடனடியாக ரவுதாவில் இருந்து சத்தம் வந்துச்சா, அடியாரே, இந்த ஆயத்தை மேற்கோளாக காட்டி நீ மன்னிப்பு கேட்ட காரணத்தினால அல்லாஹ் உன்னை மன்னிச்சு விட்டான்னு ரவுதாவுல சத்தம் வந்துச்சு. அப்ப அதனால அந்த மகான்கள் எழுதுறாங்க, நீ எங்க இருந்தாலும் நாயகத்தை விட்டு பிரிஞ்சு அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா மோமினான அடியானுடைய உயிரை விட அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. அவுலாவுடைய மான அக்கடப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. அதனால அருமநாயகத்துடைய அந்த திருமேனி புனிதமிக்க மதீனாவில் இருக்க தவிர இல்லோக ரட்சகருடைய ஹக்கீகத்து மோமினுக்கு பக்கத்துல இருக்கு. மோமினு கூட எப்படி அல்லாஹ் நம்ம பிடரி நடம்பை உயிர் நடம்பை விட நெருக்கமா இருக்கிறானோ அதே மாதிரி அருமநாயகமும் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம்,
மோமினுடைய உயிரை விட நாயக நெருக்கமா இருக்கிறாங்க. இது சொல்லி மகான்கள் எழுதுறாங்க, இந்த ஆயத்தை நீ சிந்தனையில வச்சு என் கூடவே இருக்கிறீங்க யா ரசூலுல்லாஹ், நீங்க உங்களை கூட வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு நாயகமே, எவ்வளவு பாவ காரியங்களை செஞ்சுட்டு யா ரசூலுல்லாஹ், தவறு செஞ்சுட்டு நாயகமே, இப்ப நான் அல்லா இடத்துல மன்னிப்பு தேடணும். நான் எவ்வளவு கேட்டாலும் குர்ஆன்ல அல்லாஹ் புத்தரை வச்சு விட்டான். அந்த மன்னிப்பு கேட்கிற அடியானுக்காக நீங்களும் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறதாக சொல்லிவிட்டான் அல்லாஹ் தாலா. அதனால யா ரசூலுல்லாஹ், இப்ப நான் தௌபா செய்து மன்னிப்பு கேட்கிறேன், எங்களுக்காக தாங்க சிபாரிசு செய்யுங்க, எங்களுக்காக தாங்க அல்லா இடத்துல மன்னிப்பு கேளுங்க என்ற அந்த உணர்வுடனே, என்ற அந்த சிந்தனையுடனே அருமநாயகத்தை கூப்பிடும் பொழுது அன்பர்களே, அருமநாயகத்துடைய கருணையை சிந்தனையில வச்சு கூப்பிடும். யார சொல்ல அல்லா இடத்துல எங்களுக்கு சிபாரிசு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, மன்னிப்பு தேடி கொடுத்துருங்க நாயகமே, அல்லா இடத்துல எங்க ஹக்கனை சிபாரிசு செய்யுங்க என்ற உணர்வுடனே அருமநாயகத்தை கூப்பிடுங்க. அதுமத்துடன் நாயகத்துடைய உயர்வை சிந்தனையில் வைக்கும் போது அந்த பேரை சொன்ன உடனே சிந்தனைகள் வரணும். யார சொல்லலாம், இந்த ஈமானை எங்களுக்கு புகட்டுவதற்காகத்தானே உலகத்துல உங்களுடைய நெத்தி காயமாச்சு யார சொல்லலாம். அப்ப கூட நீங்க பத்வாசியில் சபீங்க யார சொல்லலாம், நாங்களும் உங்களை ஈமான் கொண்ட உம்மத்துகள் தவறு செஞ்சோங்கிறதுக்காக வெறுத்துடாதீங்க யார சொல்லலாம். அல்லாவும் நீங்களும் வெறுத்தா எங்க கதி. இப்ப நாங்க அல்லாஹ் அழைச்சிருக்கிறோம், நீங்க முத்திர வைக்க யார சொல்லலாம். என்னுடைய இந்த உம்மத்தை லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த இரவை கொடுத்த நீ மன்னிச்சிரு அல்லான்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போது நாயகமே என்ற உணர்வுடனே கூப்பிடும் பொழுது அருமை நபி அவர்கள் தீனுக்காகப்பட்ட கஷ்டங்களை சிந்தனையில கொண்டு வாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது 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 முஹம்மது